கொள்வோம். என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையர் அவர்களின் பாதம் பணிந்து, மேலும் இந்த அரியதோர் கலையை நமக்கு பயிற்றுவித்த நமது ஆசான் ஐயா துரைராஜ் அவர்களுக்கு நமது நன்றிகள் மற்றும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எமது வாழ்வியலுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மகா பெரியவர் மகாகுரு அவர்களின் பாதமும் பணிந்து, மேலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையை அளித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு நமது நன்றிகளையும் மற்றும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் உற்றார் உறவினர் மற்றும் ஜோதிட சொந்தங்களான அனைத்து குருமார்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு ஆணுடைய ஜாதகம் நம்ம இங்க பதிவிட்டிருந்தோம். இன்று முதல் நாள் அப்படிங்கிறதால நேரம் மிக குறைவாக தான் கொடுத்திருக்கேன். இந்த முடிவு எடுக்கப்பட்டது, இதை செயல்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு சில காரியங்களால இந்த முடிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கும் வரவேற்பு, இதற்கும் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இது எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் நான் கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தால கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாவே இந்த ஜாதகத்தை நீங்க ஆன் த ஸ்பாட் கூட ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். தங்கு தடங்கள் தவறுகள் இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செய்யறவங்க முயற்சி செய்யலாம். அப்படி நான் முயற்சி செய்யறேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம நேரடியா இந்த ஜாதகத்திற்குரிய பலனை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்தத்தில் ஒரு தொடர்புடைய ஒரு ஜாதகம் தான். என்னுடைய சொந்தத்தில் தொடர்புடைய ஒரு நபரின் ஜாதகம் தான் இது. என்ன உறவு என்ன அப்படிங்கிறது பிற்பகுதியில சொல்றேன். இந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்ல விரும்புவர்கள் ஹேண்ட் செய்து கொள்ளலாம். அதே போல இனி அடுத்த நாட்களுக்குரிய ஜாதகம்லாம் இன்று மதியமே போடப்படும். உங்களுக்கு 10 மணி நேரம் வழங்கப்படும். அந்த 10 மணி நேரத்துல கிடைக்கும் நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி நீங்க இதற்காக பலன் எடுத்து தேவையான நேரம் நிச்சயமாக கொடுக்கப்படும். இன்று மட்டும் விதிவிலக்கு, நாளையிலிருந்து அது உங்களுக்கு சரியாக கொடுக்கப்படும். ஸோ நாளைக்கும் 11 மணிக்கு நீங்க ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபுல் ஸ்ட்ரெச்ல எடுத்துட்டு வரலாம். இன்று பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாவே சொல்லுங்க. சரி, சசி அம்மா முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். சரிம்மா, நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே மேடம், அனைவருக்கும் வணக்கம். 5/9/1979 அன்று என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கீங்க. கேது தசா, சந்திர புத்தி, சூரியன் அந்தரம், குரு சூட்சமம் நடந்திருக்கு மேடம். கேது சுக்கிரன் போல செயல்படுவாரு. அவரு 4க்கும் 11க்கும் அதிபதி 12ல இருக்காரு. அப்ப ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விரயத்தை கொடுக்கணும் அப்படின்னு பண்ணிருக்காரு. சந்திர புக்தி சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு அவரே மாரகாலா வராரு. சோ அவரே மாரக சனியோடவும் இணைஞ்சு குரு பார்வையிலையும், அதாவது ரோகாதிபதி பார்வையிலையும் இருந்து நடத்துறாரு, தசை நடத்துறாரு. இவர் 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு பாதகத்தை கொடுத்துருக்கணும், ஒரு மாரகத்தை ஏதாவது கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். அதே மாதிரி சந்திர புத்தி சந்திரனும் லக்னாதிபதியா இருந்து 9ல இருக்காரு. செவ்வாயோட பார்வையில் இருக்காரு, சனியோட பார்வையில இருக்காரு. சோ அந்த 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு இது பாதகத்தை கொடுத்துருக்கணும். அதே மாதிரி சூரியன் 2க்கும் 1க்கும் அதிபதி, அவரே 2ஆம் அதிபதியா இருந்து 1ல போய் மறைஞ்சிட்டாரு. சோ தன் மனைக்கு விரயத்துக்கு உட்காந்துட்டாரு. அதனால அவரு சூரியன் அப்பா குறிக்கக்கூடியவர். சோ அதனால தந்தைக்கு ஏதாவது பாதகம் நடந்திருக்கலாம். குரு வக்ரம் ஆயிட்டாரு. குரு அதே மாதிரி 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுல அமர்ந்து விரயத்தை உண்டு பண்றாரு. 9ஆம் வீட்டுக்கு விரயத்தை உண்டு பண்றாரு. சோ தந்தைக்கு ஏதாவது உடல் நலக்குறைவு, விபத்து, கண்டம் ஏதாவது அது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதே மாதிரி இது தாய்க்கும் வருது மேடம். தாய்க்கும் அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன், தாய் எடுத்துட்டோம்னா 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் இருந்து தசா நடத்துறாரு. அதே மாதிரி குருவோட சூட்சமம், குரு ரோகாதிபதி. அப்போ இந்த தாய்க்கும் ஏதாவது உடல்நல குறைவு ஏதாவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எடுத்திருக்கேன் மேடம்.
அடுத்தது இவர் ஏன் வேலைக்கு போகல அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கீங்க. வேலைக்கு இப்ப வந்து செவ்வாய் தசை சுக்கிர புத்தி நடக்குது. ஸோ செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதியா இருந்து தசை நடத்துறாரு. செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வந்து விரயத்துல இருந்து நடத்துறாரு. 5ஆம் வீட்லயே ராகு இருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த வேலை அதாவது உடல் உழைப்பு போடுறதுக்கு இப்ப அவரால வந்து முடியல. ஏன்னா 5ஆம் இடம் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு வந்து விரயம். ஸோ வந்து அதனால வந்து அவரு வந்து ஒரு இதா இருக்காரு. 6ஆம் அதிபதியும் பாத்தீங்கன்னா குரு வந்து வக்ரமாயி 8ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் பார்வையில இருக்காரு. அதனால வந்து இவருக்கு வந்து இப்போதைக்கு வேலைக்கு போறதுக்கான சூழ்நிலை இல்ல. அதே மாதிரி திருமணம் வந்து அமையுமான்னு கேட்டிருக்கீங்க 2வது. அதுக்கப்புறம் திருமணம் வந்து இப்போ செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு பார்வையில தான் இருக்காரு. 5ஆம் அதிபதி தசா வேற. அதனால வந்து இவர் வந்து திருமணத்தை அமைச்சு கொடுக்கணும். அது போல சுக்கிர புத்தி நடக்குது. சுக்கிரனும் வந்து உங்களுக்கு குரு பார்வையில இருக்காரு. 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஐனஸ்தைன போகத்து சுகத்தை கொடுக்கணும், அபிலாசைகளை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த திருமணத்தை வந்து அமைச்சு கொடுக்கலாம் மேடம். நன்றி மேடம், இவ்வளவு எடுத்திருக்கீங்க. நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். எனக்கு இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த நேரம் குறிப்பிட்டது வந்து கொஞ்சம் 6:30 குறிப்பிட்டிருக்கேன். அதுக்குதான் தசா புக்தி அந்தரம் எடுப்பீங்களா அந்த சம்பவ நிர்ணயத்திற்கு? சம்பவ நிலையத்துக்கு அந்த 5-9 கொடுத்தீங்களா மேடம்? அது கேது தசா, சந்திர புக்தி, சூரியன் அந்தரம், குரு சூட்சமம் வருது மேடம். சூரிய அந்தரம் வந்து உங்களுக்கு 2ஓட முடிஞ்சிருதுமா? எனக்கு இதுல வந்து 2ன்னு காமிக்குது பாருங்க. அதான் கேட்டேன், நேரம் சரியா போட்டீங்களான்னு. 6:30 காலையில. அப்ப காலையில 6:30 போது அதுக்கு சூட்சமம் வந்து அந்தரநாதன் கேது தசால சூரியன் அந்தரம் வந்து பிப்ரவரி 15, 1979 முடியுது. அதற்கப்புறம் சந்திரனோட அந்தரம் வருகிறது. இது கரெக்டான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஓகே மேடம். அந்த சந்திர புக்தி ஓகேவா மேடம்? அது கரெக்ட்டுங்களா? ஆமா, சந்திர புக்தி கரெக்டா தான் வரும். அதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா செப்டம்பர் தானே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆமாங்க மேடம், செப்டம்பர். சூரியன் சந்திர புக்தி, சூரியன் அந்தரம், குரு சூட்சமம். சந்திர சூட்சமம், செவ்வாய் சூட்சமம் வருது 5, 6 தேதிகள்ல. குரு வரலைங்களே. அது அந்த 6:30 அப்படிங்கிறது சொல்றாங்களான்னு கேளுங்க. திருச்சி மாவட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். சோ அது போட்டு பாருங்க. செவ்வாய் வந்து அப்ப அந்த 8ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பாக்குறாருல மேடம், அப்ப அதனால கூட ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். விபத்து அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். செவ்வாய் அந்தரம் மரணத்திற்கு கண்ட மாதிரி சொல்றீங்களா? தந்தைக்கு பாதகம் இல்லைன்னா மரணத்திற்கு ஒப்பான கண்டம் ஏற்படும் மேடம். ஆமா, தந்தை சார்ந்துதான் ஆனா நடக்குது இல்லைங்களா? ஆமாங்க மேடம். இல்ல, கரெக்ட் தான். ஏன்னா அந்த அந்தரம் சூட்சுமநாதர்கள் வந்து சம்பவத்தை நிர்ணயம் பண்றாங்க. அப்ப சாஃப்ட்வேர்ல அது நமக்கு ரொம்ப துல்லியமா வந்தா மட்டும்தான் நம்மளாலையும் துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். அதுல கொடுத்திருந்தாங்க பரிமளாமா. பட் அது சந்திரம் அந்தரம் செவ்வாய் அந்தரம் தான் இந்த 5, 6 தேதிகள்ல வருது. சூட்சமம் நாதன் சந்திரன் வரா 5ஆம் தேதி, 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் வருது. அதற்கப்புறம் ராகு, அதுக்கப்புறம் தான் குரு வராரு. எல்லாம் ஒவ்வொரு நாள்ல வந்துட்டு போறாங்க. சோ அப்ப இது முன்ன பின்ன மாறதான் செய்யும். ஆனா ஆஸ்ட்ரோசேஜ்ல தானே போட்டாங்க, அப்ப ஒரே மாதிரிதான் வரணுங்கிறதா என்னோட கணிப்பு. ஆமாங்க மேடம், அதை பார்த்துதாங்க மேடம் எடுத்தேன். நல்லா சொல்லியிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள். நன்றி மேடம், நன்றி. நீங்க எல்லாமே இப்ப ப்ரொஃபஷனல் கேட்டகரியில வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம நேற்று பேசினபடி அடுத்த ஏற்பாடுகள் நம்ம செய்யலாம். நன்றி அம்மா. அடுத்தது பரிமளாம்மா, நீங்க ஆரம்பிங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கங்க மேடம். ஜாதகர் 9/8/1974 அன்று 6:30 AM திருச்சியில் பிறந்த ஆண் மகன் மேடம். ராசி மீன ராசி, ரேவதி 4ஆம் பாதம், லக்னம் வந்து கடக லக்னம் மேடம். இந்த சம்பவ நிர்ணயம் கேட்டது வந்து 5/9/1979 என்ன நடந்தது கேட்டிருக்கீங்க மேடம். அப்ப நடக்கிற அந்த கேது தசா,
கேது என்பவர் சுக்கிரனை போல செயல்படுவார். லக்னத்துக்கு சுகஸ்தானத்துக்கும் 9க்கும் இந்த பாதகாதிபதியாக 9 செயல்படும் மேடம். 11 பாதகாதிபதியாக செயல்படும். இந்த பாதகாதிபதி விரையாதி விரையாதிபதி ஆகிய இந்த 12ஆம் இடத்துல வந்து இந்த சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு மேடம். அது இல்லாத இந்த சனி வந்து அட்டமாதிபதியாக இருந்து இந்த சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு மேடம். அப்ப இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு விரயத்தை வந்து அவர் ஏற்படுத்திருப்பாங்க கண்டிப்பா சுக்கிர தசாவில, கேது தசாவில. நெக்ஸ்ட் வந்து சந்திரன் அந்தரம், சந்திரன் புத்தி எடுத்திருக்காங்க மேடம். சந்திரன் வந்து லக்னாதிபதியாக இருந்து 8 9ல உட்கார்ந்துருக்காரு மேடம். அவரு வந்து செவ்வாய் பார்வையிலும் சனி பார்வையில இருக்காரு மேடம். 9 நம்ம தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இருந்தால அந்த சாதமும் அந்த ஸ்தானம் 9ஆம் அதிபதியும் 9ஆம் பாகமும் கெட்டு இருக்குங்க மேடம். சனியோட பார்வையிலும் செவ்வாயோட பார்வையிலும் கெட்டுதான் மேடம் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சூரியன் சொல்லும்போது சூரியன் 2ஆம் அதிபதியாக இருந்து சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய பாவம். இந்த தந்தை குறிக்கக்கூடிய சூரியன் 12 தன்மனைக்கு 12 விரயத்துல உட்கார்ந்துருக்காரு மேடம். தன்மனைக்கு 12 விரயத்துல உட்காந்து, அது மட்டும் இல்ல இந்த 2 வந்து மாரகாலை குறிக்கணும். அப்ப சூரியன் வந்து மாரகாலாக இருந்து தன்மனைக்கு 12ல விரையாதிபதி புதனோட சேர்ந்து லக்னத்துல உட்கார்ந்துருக்காரு மேடம். நெக்ஸ்ட் வந்து குரு சூட்சமா எடுத்திருக்கணும். இந்த குரு வந்து 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் செயல்படுறாரு. அப்ப இந்த 9ஆம் அதிபதினு எடுக்கும்போது இந்த தந்தை ஸ்தானத்துக்கு 12ல குரு விரய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு மேடம். அப்ப தந்தைக்கு தான் ஏதாவது கண்டம் விபத்து அசிங்க அவமானம் ஏற்பட்டிருக்கலாம்னு தந்தைக்கு தான் மேடம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தாய்க்கு எடுத்திருக்கு மேடம். தாய்க்கு எடுக்கும்போது 4க்கு 4ன்னு சொல்லும் பொழுது 8ல வருது மேடம். இந்த 8ல இருந்து கேதுன்னு சொல்லும் பொழுது, கேது தசா சொல்லும் பொழுது கேது வந்து அந்த 8க்குல இருந்து 4க்கும் 9க்கும் உடையவர் மேடம். 4க்கும் 9க்கும் உடையவர். இந்த 5ல உட்கார்ந்துருக்காரு. ஆனா வந்து சனியோட இணைவில் இருக்காரு, குருவோட பார்வையில இருக்காரு மேடம். 5 வந்து பலப்படுதுதான். ஆனா வந்து அடுத்து வர வர சந்திர புத்தி வந்து 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்த சந்திரன் வந்து தன்மணிக்கு 2ல உட்கார்ந்துருக்காரு மேடம். 2ல உட்கார்ந்தாலும் இந்த செவ்வாய் பார்வையிலையும் சனி பார்வையிலும் இருக்காரு மேடம். இந்த 2ஆம் அதிபதி வந்து சனி பார்வையிலும் செவ்வாய் பார்வையிலும் இருக்காரு மேடம். நெக்ஸ்ட் வந்து சூரியன் வந்து முதல் சொன்ன மாதிரி இவருக்கு வந்து 7ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிட்டாரு மேடம். இந்த இது சுகசானுக்கு 7ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிட்டாருங்க மேடம். அதுவும் ஒரு குற்றம் மேடம். நெக்ஸ்ட் குருன்னு சொல்லும்போது குரு வந்து இவருக்கு 11ஆம் அதிபதியா 2ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. 2ஆம் அதிபதியாக இருந்து 12ல விரயம் ஏறிட்டார். அதனால தாய்க்கும் ஏதாவது நடந்திருக்கும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு எழுதியிருக்கேன் மேடம். நெக்ஸ்ட் வந்து இவர் ஏன் வேலைக்கு செல்லவில்லைன்னு சொல்லும்போது லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி வேலையை குறிக்க மேடம். அந்த வேலையை குறிக்கக்கூடிய சாணம் வந்து குரு வக்ரமாயி 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து செவ்வாய் பார்வையில இருக்காரு மேடம். அதனால இவருக்கு வேலைக்கு போற அந்த குடும்ப ஸ்தானத்துல இருந்து அவர் பார்க்கும்பொழுது இவருக்கு அந்த வேலைக்கு போற இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்காதுங்க மேடம். நெக்ஸ்ட் வந்து திருமணம் கேட்டிருக்கீங்க. திருமணம் வந்து நெக்ஸ்ட் 4வது மாசம் 2026ல செவ்வாய் புத்தியில சுக்கிரன் புத்தியில செவ்வாய் தசாவில சுக்கிர புத்தியில நடக்கலாம் மேடம். செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து 2ல உட்கார்ந்துருக்காரு மேடம். அவர் வந்து குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு. இந்த சுக்கிரன் வந்து சுகஸ்தான அதிபதியும் 11ஆம் அதிபதியாகவும் இருந்து 12ல வந்து அயனசயன போகத்தை உண்டு பண்ணிக்கக்கூடிய 12ல இருக்காரு. அது மட்டும் இல்லாத குரு பார்வையில இருக்காரு மேடம். குரு பார்வையில 12ம் இருக்கு. இந்த குடும்பஸ்தானமும் குரு பார்வையில இருக்கிறதால இந்த டைம்ல வந்து அவருக்கு திருமணம் அமைஞ்சிருக்கலாம் என்று எழுதியிருக்கேன் மேடம். அவ்வளவுதாங்க மேடம். நன்றிங்க மேடம். நன்றி அம்மா. ஜாதகருக்கு கிட்டத்தட்ட இப்போ 51 வயது ஆகுதுங்களா? அப்ப திருமணம் எப்போ? செகண்ட் திருமணம் கேட்டிருக்கீங்களா மேடம்? முதல் திருமணம் முறிவு. 2ஆம் திருமணமாவது இவருக்கு நடக்குமான்றதான் கேள்வி. ஆனா அந்த தசை நல்லா இருக்க மாதிரி தான் மேடம் இருக்கு. செவ்வாய் தசா சுக்கிர புத்தி. செவ்வாய் 5க்கு உடையவர் 2ல இருக்க குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும் இல்லைங்க மேடம். குரு பார்வையில வேற இருக்காரு. அப்படி எடுத்தங்க மேடம். ஆனா அவருக்கு திருமணம் பார்க்கும்போது எல்லாமே கெட்டுதான் மேடம் இருக்குது. 2ல செவ்வாய், 5ல ராகு, 7ல இருந்து சனி வந்து 9 12ல போய் விரயம் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் அந்த திருமணத்துக்கு உண்டான கிரகங்கள் எல்லாம் கெட்டு போய் தாங்க மேடம் இருக்குது, ராசிக்கும் லக்னத்துக்கும். அதனாலதான் கேக்குறேன். சரி சரிங்க நன்றி. இந்த பழைய சம்பவ நிர்ணயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையர் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்க.
இவருக்கு மற்ற உயிர் காரகமும் பார்க்கணும் இல்லையா? ஒரு ஜாதகர்னா குடும்பத்தாருக்கும் நேத்து தான் சொல்லிக் குடுத்தேன். தாய், தந்தை, உடன் இவங்க தான். அப்போ உடன் பிறந்தவர்கள் வந்து இளைய சரிங்க. சகோதரலாம் 3 அதாவது மூத்த சகோதரங்களும் பார்க்கலாம். அதற்கு இந்த தசாநாதன், புக்திநாதன்னா எங்க அமர்ந்து நடத்துறாங்க அப்படின்றதெல்லாம் பாருங்க. அப்ப நமக்கு க்ளூ கிடைச்சிரும். ஆனா தாய் தந்தையர ஒட்டி தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. கரெக்ட் தான் அது. தாய் தந்தையர் இருவருக்குமே ஒரு இழப்பு ஏற்பட்டது. இந்த ஜாதகருக்குமே ஒரு இழப்பு ஏற்பட்டது. கரெக்ட்டா தான் சொல்றீங்கம்மா. பட் இன்னும் அக்யூரசி வரணும் அப்டின்னா, புக்தி அமர்ந்த நாதன், புக்திநாதனுக்கு 6, 8 இல்ல எந்த பாவங்கள்லாம் தப்பா இருக்கு அப்டிங்கிறத பார்க்கணும். வாழ்த்துக்கள் அம்மா. நல்லா சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம். சரி. ஆஸ்ட்ரோ ஜெயபிரதா மேடம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஆரம்பிங்க. அம்மா வணக்கம் அம்மா. நம்ம குரு ஐயாக்கும் வணக்கம், எல்லா குருமாருக்கும் வணக்கம். எனக்கு இப்பதான் புதுசுங்கம்மா, உச்சநிலையில தான் இருக்கேன். இருந்தாலும் அம்மா கிட்ட நிறைய ட்ரைனிங் எடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச 2, 3 இது நாங்க சொல்றேங்கம்மா. 9/8/1974 ஜாதகர் பிறந்திருக்காங்கம்மா. அவங்களுக்கு வேலை ஏன் அமையல அப்படின்னு கேட்டிருந்தீங்கம்மா. லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்கம்மா. அங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேலை சார்பா வேலைக்கான அந்த தொழில்காரர்கள் செவ்வாய் 2ல் இருக்காங்க. சனி 12ல இருக்கிறதுனால அவருக்கு வேலை விஷயமா அவ்வளோ ஒரு இதுவா இருக்காதுங்கம்மா. அலைச்சல், ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அவர் மனசு பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச வேலை இல்லைங்கம்மா. 5ல ராகு இருக்கிறதுனால அவர் மனசு ஃபுல்லா அந்த வேலையோட சம்பந்தப்பட்டது கொஞ்சம் அவருக்கு விருப்பம் இல்லைங்கம்மா. அதே மாதிரி அவருக்கு திருமணமும் அவருக்கு சரியா அமைய வாய்ப்பு இல்லைம்மா. 2வது திருமணம் கேட்டீங்க. 2வது திருமணமும் அவருக்கு வந்து கேது இருக்கிறதுனால அதுலயும் வந்து கொஞ்சம் அவருக்கு சுருக்கமாதாம்மா இருக்கும். அதுவும் சரியில்லைங்கம்மா. அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கான காரணம் அந்த மீனத்துல சந்திரன் இருக்காங்கம்மா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, பாக்கியாதிபதி அந்த குரு வந்து 8க்கும் 7 கூடியவங்கம்மா. 8ல இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டம் இருக்கிறது. இது உபய ராசி அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து 7வது வந்து மாரகாலாவும் இருப்பாங்க, பாதகாதிபதியா இருப்பாங்கம்மா. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு அப்படி இருக்குங்கம்மா. எனக்கு டக்குன்னு எனக்கு சொல்றதுக்கு இது முதல் நாள் பதட்டமா இருக்கு. எனக்கு மனசுல புரிஞ்சுக்க தெரிஞ்சு சொல்ல தெரியலங்கம்மா. அடுத்த இதுல நான் உங்க கூட கடந்து நிறைய சொல்லிக்க தயாராகிக்கிறேங்கம்மா. நன்றிங்கம்மா, வணக்கம்மா. நன்றி அம்மா. எடுக்கிறீங்கம்மா, பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க. 9ஆம் இடம் வந்து எப்படி இருக்கு, 9ஆம் அதிபதி அதெல்லாம் பார்க்கணும். பட் நல்லது ஒரு முயற்சி. நீங்க வந்து பதட்டப்படுறதோ டென்ஷனோ தேவையில்லை. ஏன்னா இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே லேர்னர்ஸ் தான். ஈவன் நானும் லேர்னர் தான். இப்ப எனக்கு வந்து தெரியுது உங்களுக்கு தெரியலலாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு பேதம் கிடையாது, பாகுபாடு இல்லை. எல்லாரையுமே வந்து ஒரே நேர்கோட்டில தான் கொண்டு போறோம். அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால நீங்க வந்து எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிங்க. புது நபர் வந்து உண்மையாலுமே இது ஒரு அடுத்த அச்சீவ்மெண்ட் தான் நான் நினைப்பேன். ஏன்னா புது புது நபர்கள் பலன் சொல்லதான் நம்ம இதை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு அர்த்தம். சரிம்மா, நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. சரி, அப்படி பார்த்தாலும் 25 பேர் இன்று குழுல ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. இது மென்மேலும் வளரணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பிரார்த்திக்கலாம். இந்த ஜாதகத்தோட ஆய்வு என்ன, உண்மையான நிதர்சனம் என்ன அப்படிங்கிறது, இந்த ஜாதகருக்கு 1979 அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இவருக்கு உடன் பிறந்த இளைய சகோதரி, அதாவது நேர் இளைய சகோதரினா 3ஆம் பாவம். அந்த இளைய சகோதரி வந்து மரணித்தார். அதாவது அவரும் குழந்தைதான். இவருக்கு 5 வயதுன்னா அவருக்கு ஒரு 3.5 வயதோ. அந்த இளைய சகோதரி அவருக்கு விஷ உணவால் மரணம் ஏற்பட்டது. குடும்பத்திற்கே விஷ உணவு கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்டதா இல்ல விஷம் எப்படி கலந்தது அப்படிங்கிறது இன்று வரை வந்து அது இது பண்ணல இந்த குடும்பத்துல. ஆனா உணவுல விஷம் இருந்து அதை அருந்தி விட்டு காலையில இவங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. அதனால ஏற்பட்ட அது கொடுமையான ஒரு விஷயமா, அது ஆக்சுவலா கொடுமையான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர் தாய், அந்த குழந்தை, அதாவது அந்த இறந்தது இல்லையா அந்த பெண் குழந்தை, இந்த ஜாதகருமே. அப்போ குடும்ப நபருக்கு இவரை உட்பட எல்லாருக்குமே, தந்தைக்கு மட்டும் அது ஏற்படவில்லை. தந்தை அந்த தருணத்துல வெளியில போயிருக்காரு. இவ தந்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட்சி, கொஞ்சம் அந்த உழைப்பாளர்களுக்கு, உழைக்கும் கரங்களுக்கு கை கொடுப்பவர், அந்த மாதிரி ஒரு விஷயத்துல சங்கத்துல இருந்ததுனால அந்த பர்டிகுலரா காலை நேரத்துல இவங்க எல்லாம் சாப்பிடும் போது அவர் அங்க இல்ல. காலையிலே வந்து அந்த குழு நபர்கள் இவரை கூட்டிட்டு போனதுனால இவர் அன்னைக்கு சாப்பிட அந்த தருணம் அமையவில்லை. ஆனா இத சாப்பிட்ட
அந்த 3 பேருமே மரணத்தை தொட்டு அதுல குழந்தையான அந்த இளைய சகோதரி இறந்துட்டாங்க. இவரும் தாயும் பிழைத்துக் கொண்டார். இதுதான் நடந்தது 79ல இவருக்கு. அது ஒரு சம்பவம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இவருக்கு அதற்கு அடுத்து பிறந்த இளைய சகோதரியுமே இன்றளவும் ஒரு சிறப்பான நிலையில இல்ல இவருக்கு. அப்ப அந்த 3ஆம் இடங்கிறது அஸ்தங்க நிலையில புதன் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் திக்பலன் தான். அவருக்கு 3ஆம் இடமும் பார்க்கணுமா அப்படிங்கிறது இந்த இந்த ஜாதகத்துல எனக்கு ஒரு புதிய கோணம் வந்தது. அதாவது முதல்ல பிறக்கிற இளைய சகோதரி, அதுக்கு அடுத்து பிறக்கிற 2ஆம் இளைய சகோதரிக்கு அந்த 3க்கு 3 பார்க்கலாமா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா அங்கேயுமே ராகு தான் அமர்ந்திருக்கிறாரு. சோ இவருக்கு இளைய சகோதரி, நேர் இளைய சகோதரிகள் சரியான அமைப்பில் இல்லை. நேர் இளைய சகோதரி ஒருத்தர் இருந்துட்டாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த தாய்க்கு ட்வின்ஸ் பிறக்குறாங்க. அந்த ட்வின்ஸ்லயே ஒரு குழந்தை இறந்துருது. 2 பெண் பிள்ளைகள் தான். இவர் மட்டும் தான் மூத்தவர், ஒருவர் ஆணா பிறக்குறாங்க. அதற்கு அப்புறம் பிறக்கிற அந்த இளைய சகோதரிகளும் ட்வின்ஸா பிறக்கிறதுல ஒரு குழந்தை 3 மாசத்துல இறந்துருது. ஒரு குழந்தை இன்றளவும் இருக்கிறார். ஆனால் அவருக்கு இன்றளவும் திருமணமாகவில்லை. வாழ்க்கை செழிப்பாக இல்லை. அப்போ இவருக்கு கீழ இருக்கிற சகோதரிங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு உண்மையான விளக்கங்களை சொல்றேன். சரி, இது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா திருமணம் பாருங்க. இவரோட ஜாதகத்திலையும் இவருக்கு 9ஆம் இடம் கடுமையாக கெட்டு போய் தான் இருக்கிறது. அங்க லக்னாதிபதியும் 9ஆம் இடத்துல போய் அமர்ந்தாலுமே அவரு செவ்வாய் சனி பார்வையில இருக்கிறாரு. கடுமையா லக்னாதிபதியும் கெடுறாரு. 9ஆம் பாவம் அதாவது 9ஆம் பாவம் செவ்வாய் சனி பார்வையில இருந்து கெடத்தான் செய்யுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து அப்பதான் வந்து பௌர்ணமிக்கு ஒரு 4 நாள் தள்ளி போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவர் ஒளியா இருந்தாலுமே இந்த சனி செவ்வாய் பார்வையில அந்த சந்திரன் அங்க ஒளி இழக்கிறார். அதே சமயத்துல கடகமனை நல்லாதான் இருக்கு. தாய் பரவாயில்ல என்றாலும் இருக்கிறாங்க. 4ஆம் பாவம் பாருங்க. 4ஆம் பாவ அதிபதி சுக்கிரன் ஒரு 12ல மறைஞ்சாலும் குருவோட பார்வையில இருக்கிறாரு. இப்ப தாய் அளவுல இன்றைய வரலையும் இருக்கிறாங்க. இவர் வந்து தாயோட பணத்துலதான் ஜீவனம் செய்கிறார். சூரிய தசால மட்டும் ஒரு வேலைக்கு போனாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தாயோட பென்ஷன் பணத்துலதான் இன்றளவும் ஜீவனம் செய்கிறார். அதை தொடர்ந்து இவருக்கு தாய் தந்தையர் அமைத்து கொடுத்த சொத்து நல்லா இருக்கு. இவருக்கு நிறைய சொத்து இருக்கு. தாய் தந்தையர் அமைத்து கொடுத்த சொத்துலதான் அந்த சொத்தை வந்து வாடகை விடுறது, அப்புறம் பூமி இருந்ததுன்னா அந்த பூமியில வந்து அது என்ன சொல்லுவாங்க, குத்தகை லீஸ் விட்டு அதுல வரக்கூடிய விவசாயம் தொடர்பான வருமானங்கள் இது போன்றுதான் வருது. 2009ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு வேலையை விட்டு வந்தாரு. இன்றளவும் வேலைக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. நடுவுல அந்த திருமணத்திற்காக அந்த முதல் திருமணம்ன்றது அதையும் சொல்லிடுறேன். முதல் திருமணம் வந்து சொன்னார்கள், என்ன டேட்டு, 2016 செப்டம்பர் மாதம் நடந்ததுமா. எனக்கு தேதி தெரியல. செப்டம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடந்தது. பாத்தீங்கன்னா அந்த பெண்ணும் ஒரு 6 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இவரோட வாழ முடியாது அப்படின்னு போயிட்டாங்க. அந்த பெண் வந்து ஒரு பிபிடி டாக்டர் ஈக்குவல், இப்ப பிபிடியே டாக்டர் தானே சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிசியோதெரப்பி டாக்டர் தான். அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சு 6 மாதத்துல அவர் நான் இனிமே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2-3 வருஷம் பிரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கிட்டு அவர்களும் போயிட்டாங்க. 2022ல டிவோர்ஸ் ஆயிருக்கு இவருக்கு. அதுக்கப்புறம் இன்றளவும் பெண் தேடுகிறார்கள், அமைப்பு இல்ல. வேலைக்கு தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வேலைக்கு இல்ல, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஸோ இதுதான் கேள்வியா கேட்டேன். வேலைக்கு போறதுக்கான விருப்பம் இவர் கொஞ்சம் கூட காமிக்கிறது இல்லையா. அதே போல திருமணம் அமைத்து கொண்டு இந்த ஊர்லயே இருக்கிற இப்ப இவருக்கு வந்து இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, கடந்த ஜனவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா தந்தையும் இறந்துட்டார். அது ஒரு சம்பவம் நான் சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நிர்ணயிக்கிறது வந்து டைம் இருக்காதுன்றனால ஒண்ணுதான் கொடுத்தேன். ஜனவரி 2025ல தந்தை இறந்து விட்டார். இப்போ என்னன்னா தந்தை சொத்து சுகம் எல்லாமே இருக்கு இவருக்கு. தொடர்ந்து அதுலதான் இவர் டிராவல் பண்ணுவாரா, இல்ல இவர் சுய முயற்சியில் சம்பாதிப்பாரா? ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க, 1000 தான் சொத்து பத்து, இவர் ஒரு கோடீஸ்வரர் தான். சொத்து பத்து எல்லாம் இருந்தாலுமே தனக்குன்னு ஒரு உத்தியோகம் இருக்கணும் இல்லையா. உத்தியோகம் புருஷ லட்சணம். அப்ப எந்த ஒரு பெண்ணுமே வந்து 7 தலைமுறைக்கு சொத்து இருந்தாலுமே தான் புருஷன் சம்பாதிக்கணும், அதுல சாப்பிடணும்னு எந்த பெண்ணும் நினைப்பாங்க இல்லையா. அப்ப இரண்டாவதா வரவங்க ஒரு பண ரீதியாக சொத்து ரீதியாக திருமணம் பண்ண வாய்ப்பு இருக்கா, இல்ல அவருக்கு ஏதாவது சொத்து கித்து எழுதி வச்சு திருமணம், இதெல்லாம் அவங்க கேட்ட கேள்விகள், இதர கேள்விகள். சொத்து கித்து எழுதி வச்சு 2ஆம் திருமணம் செய்து அதன் மூலமா வாரிசு ஏதாவது எடுக்கலாமா அப்படிங்கறதுதான் கேள்வி.
சோ அதற்கு ஏதாவது இதுல பலன் கொடுக்க முடியுமா அப்படிங்கறது பாருங்க. இது வந்து இப்ப நான் சொன்னதெல்லாம் இவருக்கு நடக்கப்பட்ட உண்மைகள், நடந்து கொண்டிருக்கின்ற உண்மைகள். இப்ப நான் சொன்னதை வச்சு இவருக்கு என்ன குடுக்கலாம், இவருக்கு என்ன சஜஷன் குடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. இவர் என்னங்க மேடம் படிச்சிருக்காரு? இவர் வந்து பாத்தீங்கன்னா படிப்புலாம் நல்ல படிப்பு தான். இவரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்டெக் பண்ணியிருக்காரு, எம்இ பண்ணாருன்னு நினைக்கிறேன். எம்இ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. எதிர்பாராத அளவுக்கு நல்லாவும் சம்பாரிச்சாருமா, நல்லாவும் சம்பாரிச்சாரு. அவரோட அந்த சூரிய தசா இருந்தது பாத்தீங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சம்பாரிச்சாரு, லட்சக்கணக்குல சம்பாரிச்சாரு. 6 வருடம் வந்து 2004, ஆமா 2004ல இருந்து 2009 வரையும் நல்ல சம்பாத்தியம் தான். ஆனா அந்த சம்பாத்தியம் கூட வீட்டுக்கு சரியா கொடுக்கல. நிறைய சம்பாதிச்சாரு. ஆனா அவங்க சொல்வது என்னன்னா, இவரு நல்ல நிறையவே சம்பாரிச்சாரு, ஆனா வீட்டுக்கு எதுவுமே இவரு கொடுக்கல. அதனால ஒரு கார் மட்டும் இவர் வாங்கினாரு, கார் மட்டும் வாங்கியிருக்கிறாரு. மற்றபடி சொத்து சுகம் எதுவும் இவர் பேர்ல, இவர் சம்பாத்தியத்துல வாங்கல. எல்லாமே தாய் தந்தையர் வந்து அமைச்சு கொடுத்தாங்க. கோயில்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணக்கூடியவரா மேடம் இவரு? ஒரு செலவே மத்த தர்ம காரியங்களும் அவ்வளவா பண்ண மாட்டாருமா. யாராவது அவங்கள நல்லவங்கன்னு சொன்னா அவரு அவங்களுக்காக செலவு பண்ணி ஏமாந்துருவாரு. ஆமாங்க மேடம், அவரு கடகலக்கணமா இருக்காங்க இல்லைங்களா மேடம்? குடும்பத்துக்காகவே இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாமா. பட் அவர் எப்பதான் பாத்துக்குவாரு? அவரு வந்து அப்படிங்கறது அவர் தாயோட மத்தவங்க மியூட் போட்டுக்க. உமாமா மியூட் போட்டுக்கங்கம்மா. தாயுடைய மெயினான ஆதங்கமே என்னன்னா, நான் இருக்கிற வரை என் பென்ஷன் பணத்தை வந்து சாப்பிடுறாங்க, பென்ஷன் பணத்துல வாழுறாங்கன்னு வச்சுக்கலாம். என்னுடைய காலத்துக்கு அப்புறம் தாய்க்குமே கிட்டத்தட்ட இப்ப 73 வயது ஆயிடுச்சு. என்னுடைய காலத்துக்கு அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. ரொம்ப நாளா என்ன பார்க்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி இன்றளவு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், இவரோட வச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறதுனால போட்டு விட்டேன். மேடம் 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி பார்வை இருக்குல்ல மேடம், வேலைக்கு போக தானே செய்வார் மேடம். அங்க சனியும் பார்த்துறாருமா. ஒரு தடையை கொடுத்துறாரு. சூரிய தசால நல்லா வேலைக்கு போனாரு, நிறையவே சம்பாதிச்சாரு, நிறைய சம்பாரிச்சாரு. சூரியன் பாத்தீங்கன்னா இந்த புதனோட தானே சேர்ந்திருக்கிறாரு. ஐடில தான் வேலை பார்த்தாரு, கம்யூனிகேஷன்ல வேலை பார்த்தாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவரு கீழே ஒரு 150 பேர் வேலை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு லீடர் மாதிரி எல்லாம் இருந்தவர் தான். அந்த சூரிய தசா முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியல, வேலைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா வந்து வீட்டுல உட்கார்ந்தவர் தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட பாருங்க 2025 ஆயிடுச்சு. அந்த திருமணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு சின்ன வேலைக்கு 1 வருஷம் போனார், அவ்வளவுதான். வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாரு. இதுக்கு ஏதாவது மனநிலையில பாதிச்சிருக்குமாமா? சந்திரன் வந்து பாருங்க செவ்வாயோட பார்வையிலையும் சனி சனி பார்வை. ஆமா. இருந்தாலும் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றாங்க இல்லையா? சந்திரன் கொஞ்சம் பாதிச்சிருக்காரு மேடம். ஆனா அந்த சந்திரன் வர்க்கம் தாய் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா மேடம், வர்க்கோத்தம அம்மாயி ஸ்ட்ராங்கா இருக்கறனாலதான் மேம் தாய் இருக்காங்க. அது 2ஆம் அதிபதி சூரியன் லக்னத்திலே இருக்கிறதுனால அவரா ஒரு முடிவு எடுத்துக்குவார் மேடம். இந்த சூரியன் லக்னத்துல இருக்கறனால ஒரு அதிகார சிந்தனை, ஆளுமை இதெல்லாம் இருக்குமல்ல மேடம். புதனும் அங்க இருக்கிறதுனால அவர் பிடிவாதம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் மேடம். திக்பலமா புதன் இருக்காரு, புத்திசாலிதாம்மா இவரு. புத்திசாலிதான் மேடம், இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் தான். அதான் குடும்பஸ்தானம் கொஞ்சம் கெட்டு இருக்கு மேடம். நிறையவே கெட்டு இருக்கு. ஆமாங்க மேடம். சனி பார்வையிலும் செவ்வாய் அமர்ந்து அந்த குரு பார்வையால கொஞ்சம் சுபத்துவம் ஆகுது.
அதனால ஒரு குடும்பத்த குடுத்தும் கெடுக்கிறாரேம்மா. ஒரு குடும்பத்த கெடுத்துறாரு. ஆமா. குடுத்து கெடுத்துட்டாரு. அதே மாரி குருவும் 2ஆம் வீட்ட பார்க்குதுதான். ஆனா சனி பார்க்கிறதுல கெடுதல் இருக்கு. சனி, செவ்வாய் ஒரு சேர இருக்கும்பொழுது ஆமா. 70% இவங்க 2 பேரும் எட்டு. சேர்ந்து. குருனால இவரும் பார்த்தீங்கன்னா இந்த குரு தன்மனைக்கு 8ல மறையறாரு. குரு வந்து லக்னத்திற்கு 8ல மறையறது வீக்கா தான் இருக்கு. இன்றளவும் குழந்தை என்பது கிடையாது இவருக்கு. வாரிசு குழந்தை கிழந்தை ஏதாவது வருமானா திருமணம் ஆகணும் இல்லையா? நம்ம 5ல ராகு இருக்கறனால தடைய தானே மேடம் குடுக்கும். தடைதான் குடுப்பாரு. 5ஆம் அதிபதி பாதிப்பு. 5 10ஆம் அதிபதி பாதிச்சிருக்காங்க. ஏதோ அந்த பாதிப்பு வந்து தான் கொஞ்சம் அந்த பூர்வீக சம்பந்தமான சொத்தெல்லாம் இவருக்கு உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ சனி தனக்கு வந்து கேந்திரத்துல தான் அமர்ந்திருக்கிறாரு. ஆனா சனி பார்வையில இருக்கிறாரு. என்ன ஒண்ணுன்னா இந்த சனி குரு பார்வை மற்றும் சுக்கிரன் ஒளி வாங்கிய சனி பகவான். சனி வந்து நல்லா இருக்கிறார். அப்ப இருக்கிறதுலயே இவருக்கு சனி பகவான் தான் நன்றாக இருக்கிறார். அவர் 12ல மறையறது பகவான். என்னன்னா சனி பகவான் 12ல் மறைவது பாவகிரகம் நன்று. சுபகிரகத்தோட இணைவிலும் பார்வையிலும் இருக்கிறாரு. அப்போ இவர கம்ப்யூட்டர் படிக்க வச்சதுக்கு பதிலா மெக்கானிக்கல் படிக்க வச்சிருந்தா இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா இவர் எப்ப பாரு இந்த வண்டி, வாகனம் இததான் நோண்டிக்கிட்டே இருப்பாராம். தாய் தந்தையர் 2ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறதுனால. ஆமா. தாய் தந்தையர் என்ன இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அதுலயும் இந்த ஐடினா எல்லாரும் நல்லா நெறைய சம்பளம் எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அவர வந்து கம்பல் பண்ணி தான் படிக்க வச்சிருக்காங்க. படிச்சுட்டாரு ஆனா. ஆனா அதுலயுமே தடைகள் நெறைய இருந்து தான் படிச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரி கம்யூனிகேஷன்ல போய் வேலையும் பார்த்திருக்கிறாரு ஐடில. நல்ல சம்பாத்தியம் பண்ணாரு. ஆனா சூரிய புக்தியில மட்டும். ஆனா இவருக்கு பிரதானமா இவருக்கு சனி தான் நன்றாக இருக்கிறார்ல. சனி வந்து நன்றாக இருக்கிறார். மேம். ஆனா இந்த லக்னத்துக்கு அவரு மாரகால் பிளஸ் அட்டமாதிபதி இல்ல மேம். ஆமா. இப்ப அவயோகர். அட்டமாதிபதி அவரு. புதனும் விரையாதிபதியும் 3ஆம் அதிபதியா வராருல்ல மேடம். திக்பலமா இருக்காரு. ம். அதான் அவரும் இந்த லக்னத்துக்கு நல்லது செய்ய மாட்டாரல்ல மேடம் புதனும். புதனும் நல்லது செய்ய மாட்டாரு. இவர் ம். லக்னத்திற்கு திக்பலத்துல புதன் இருந்தாலும், இவரு நல்லது செய்ய மாட்டாரு. சுயமா முடிவெடுக்கிறன்ற பேர்ல வந்து கொஞ்சம் நெறைய இவரு எடுக்கிற முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, காசு விரயமாகுது. விரையாதிபதி கூடுறாரு இல்லையா? லக்னத்துல திக்பலமா வேற ஆகுறாரு. நெறைய விரயம் பண்ணிருவாரு. நெறைய பேருக்கு ஏமாந்து காச குடுத்துருவாரு. அப்புறம் தான் தெரியும். அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஒரு வாட்டி பட்டா பரவால்ல. எப்பவுமே இப்படிதான் இவரு. மேடம் இப்ப செவ்வாய் தசை நடக்கறனால அவரு வேலைக்கு போற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வராது மேடம். அதே மாரி அந்த ராகு தசை, ராகு புத்திலயும் அந்த இன்ட்ரெஸ்ட் வராது அவருக்கு. ம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கறனால ஐடியலா இருக்கணும்னு தான் விரும்புவாங்க அவங்க. ம். சரி இப்ப இந்த மாரி இருந்தா யாரும்மா பொண்ணு குடுப்பா? இவருக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலாம்? ஏன்னா தொடர்ந்து இவருக்கு நடக்குது. அதுவும் 2ஆம் இடத்துல உட்காருது. அப்ப தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, 5 என்பது பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயத்துக்கும் 5 தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? பூர்வீக சம்பந்தம் இந்த விவசாயம் அந்த மாரி விஷயங்கள்லாம் இவருக்கு போயிட்டு தான் இருக்கு. அதே மாரி 10ன்னா ஜீவனம். அது தொழில்ன்னு சொல்றத விட இங்க ஜீவனம். இதான் சாப்பாட்டுக்கு. அந்த மாரி இவருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கொடுப்பனெல்லாம் இவருக்கு நல்லா தான் இருக்கு. இல்லையா? ராகுல அதெல்லாம் வரும். ஸோ சொத்து, சுகம், சாப்பாடு இதெல்லாம் இவருக்கு இன்றளவும் கிடைச்சுக்கிட்டு தாம்மா இருக்கு. அதுல எந்த ஒரு குறையும் இல்ல. தாய் தந்தையர் வந்து இவருக்கு 2 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க. 3 தலைமுறை கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா என்னன்னா, இவரு கேட்கிற இடத்துலலாம் வேலைக்கு போறாரா? அப்படிங்கிறது கேட்கறாங்க. இல்ல அட்லீஸ்ட் தொழிலாவது இவர் வச்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்ப தொழிலாவது இவருக்கு சுயதொழில் அமைப்பு இருக்குமா? மேடம் அதான் நீங்க சொல்றீங்கல்ல, அதுல அவரு மெக்கானிக்கல் வேலை தான் நல்லா பாக்குறாருன்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது அவரு வீட்ல இருந்து ஏதாவது செய்யலாமா? அந்த ம். மாரி செஞ்சா அதாவது அவருக்கு கைக்கூடி வரும். கொஞ்சம் கல்யாணமும் கைக்கூடி வரும்ல. 10ஆம் பாவம் மேடம் நல்லா இருக்கு. பாவாதிபதி தான் கெட்டு இருக்காரு மேடம். தொழில் தொழில்காரகன் தான் மேடம் 2ல இருக்காங்கல்ல மேடம். அவருக்கு தொழில் வந்து வேலையா தான் இருக்கு மேடம். அவர் மனசுக்கு தகுந்த வேலை இல்ல. அதே மாதிரி 2வது திருமணம் கூட அவருக்கு குறுக்கி இருக்கிறதுனால ஒரு 2ஆம் தரமான ஒரு பொண்ணு இதுக்கப்புறம் வந்து அவருக்கு வயசு இப்ப 50க்கு இருக்கு. அந்த 2ஆம் தரம் மாதிரி அந்த ஒரு வாழ்க்கையில ஒரு அந்த மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணா அவருக்கு ஒரு துணையாவது இருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல மேடம். அவரு எல்லாத்துக்கும் ரெடின்ட்டாரு. எனக்கு வந்து 2வது அதாவது அவங்களே வந்து 2ண்ட் மேரேஜ்ல விதவை பெண்ணு அந்த மாரி இருந்தாலும் பரவால்ல. குழந்தையோட இருந்தாலும் பரவால்ல ஏத்துக்கிறேன். அவர் இவரு எதிர் அவர் எது
அவருக்கு எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு மேடம். மனசு வந்து அவருக்கு பிரம்மாண்டமா ராகு கொடுத்தனால அவர் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் மேடம். ம் ம் அவர் எதிர்பார்ப்பு வந்து 11 2ஆம் இடங்கும் போது கேது வந்து சுருக்கம் அப்படி சொல்றீங்க மேம். அந்த மாதிரி அவர் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு பண்ணா அவருக்கு 2ஆம் இடத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் மேம். தப்பா சரி. இருந்தா மன்னிச்சுக்கோங்க. என்பது ஒரு குறைத்துக் கொள்ள வேண்டும். 2ஆம் அதிபதியா சூரியன் இருக்கிறதுனால சொல்றீங்களா? ஏன்னா எதிர்பார்ப்புங்கிறது வந்து இல்ல மேம், 5ஆம் இடத்துல ராகு இருக்காங்க மேம். 5ஆம் இடம் வந்து மனசை சொல்லக்கூடியது இல்லைங்களா? அவருடைய எதிர்பார்ப்பு, அது மனசு, காதல், அதெல்லாம் வந்து அவருடைய எதிர்பார்ப்புகள் வந்து பிரம்மாண்டமா அவருக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இந்த தொழில் பாத்தீங்கன்னா தொழிலோட அதிபதி செவ்வாய் வந்து 2ல இருக்காங்க. அது வேலையா இருக்கு. அவர் எதிர்பார்த்த வேலையும் அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி இல்லைங்கம்மா அதுல. அவர் ம். எல்லாத்தையும் அவர் மனசுதான் மாத்திக்கணும் மேம். அவருதான் மேம் நல்லா இது பண்ணிக்கணும். இல்ல அவர் மனசு மாறாது மேம். சந்திரனை செவ்வாய் சனி பாக்குறாங்கல்ல மேடம். அவர் மாத்திக்க ஆமாங்க மாட்டார். மேம். ஆஸ்லேஷன் இது மாத்திக்க மாத்திக்க மாட்டாங்க. மாட்டாரு மேடம். வணக்கம்மா ஜீவம்மா. வணக்கம் அம்மா. சொல்லுங்க. ஆஹ் கட்டடத்துக்கு பயன்படுத்தின இரும்பு கம்பி கடை வைக்கலாம் இல்லைங்களா? அதான் அந்த மாதிரிதான் இரும்பு, இல்ல ஆட்டோ மெக்கானிக், மொபைல், ஆட்டோமொபைல். அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். 2ல செவ்வா, ம். சனி சுபத்துவமா இருக்கனால டிஎம்டி கம்பு 12ல சனி இருக்கு மேடம். இரும்பு அவருக்கு வந்து கொஞ்சம் நிறையமா இருக்காதா மேம்? அது 2ஆம் இடத்தை தொடர்பு கொண்டதை சொல்றாங்க. சனி செவ்வாய் 2ஆம் இடத்துல, ஏன்னா சனி சுபத்தன்மையில இருந்து தான் 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு. சனி செவ்வாய் சரிங்க சரிங்க. காரகத்துவமா பூமி கட்டிடத்துக்கு பயன்படுத்துறது டிஎம்டி ராடு வச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க. இல்ல அவருக்கு அது போலதான் சொல்லியிருக்கு. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம வெல்டிங் மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறாரு. வெல்டிங் பட்டறை மாதிரி போட்டு செய்யலாம் மேடம். செவ்வாய் சூரியன் வீட்டுல தானே மேடம் இருக்காங்க. அதுவும் நெருப்பு சரியா ராசி. வருமா? அதுவும் சரியா வரும். மேடம் மேடம் இவருக்கு ம். அடுத்த செவ்வாய் திசையில சூரிய புத்தி வருது இல்லைங்க மேடம்? 2026 4ல. அப்ப அந்த சூரிய புத்தி இவருக்கு நல்லதானே மேடம் பண்ணும்? செவ்வாய் திசை சூரிய புத்தி. அதான் சார், அப்போ ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும் சார். கொடுக்கணும், குடும்ப அமைப்பு ஏதாச்சும் கொடுக்கணும். ஏப்ரல் 2026 மியூட் போட்டுக்கோங்க சார். மேடம் அதான். வணக்கம் மேடம். ம். மேடம் நான் பேசலாங்களா மேடம்? பேசுங்க சார். மேடம் நான் இதே தேதியில் தான் மேடம், நான் அக்டோபர் 1 1974 பிறந்தேன். ம், ம். எனக்கு அதே மாதிரி தாங்க மேடம், வேலையே அமையல. எனக்கும் 50 வருஷம் ஆகுது. ஆனா மேரேஜ் ஆகி 2 பசங்க ஒரு பொண்ணு அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு மேடம். இந்த ஜாதகம் பார்த்த உடனே நம்மளுக்கு மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க மேடம் கேட்க. அக்டோபர் மாதத்துல கிரக நிலைகள் மாறிடும் இல்லைங்களா சார்? செவ்வாய் வந்து இதே வீட்டுல இருக்காரு. கிரகம் மட்டும்தான் ராகு அந்த இடத்துல இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் மாறிடுவாங்க இல்லையா? இல்ல, குரு அங்கேயே இருக்காரு மேடம், சந்திரன் அங்கேயே இருக்குது, சனி அங்கேயே இருக்குது, சுக்கிரன் வந்து எனக்கு நீசம், சூரியனும் சுக்கிரன் சூரியன் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க, கண்ணியில இருக்காங்க மேடம். புதன் வந்து சுக்கிரனுடைய வீட்டுல பரிவர்த்தனை மாறுறாங்க இல்லையா கிரகம்? குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஒண்ணும் சிறப்பு இல்லை மேடம். சொல்லுங்க மேடம். அதாவது உங்களுக்கு சிறப்பு இல்லாத குடும்பம் மேடம் சொல்லுங்க. குழந்தைகள்ன்றது ஒண்ணு கொடுத்துட்டாங்க சார். ஏன்னா கிரக நிலைகள் ஆமா. வருடாத கிரகம் சொல்லக்கூடிய குரு, ராகு, கேதுக்கள், சனி இவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க வருடத்துல. மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு 1 மாத கால அளவு, 45 நாள் கால அளவுன்னு சொல்லி இருப்பாங்க. சோ அதன் அடிப்படையில உங்களுக்கு அந்த கொடுப்பனை, குடும்பம், குழந்தை அதெல்லாம் இருக்கு. வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல எது கெட்டு போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகத்தை இருக்கணும். சோ உங்களுக்கு வந்து வேலை திருப்தி மட்டும் அமையவே இல்லைங்க மேடம். நானும் வேலை அமையவே இல்லைங்க மேடம். குடும்ப வாழ்க்கையிலயும் கொஞ்சம் பிரச்சனையோட தான் ஓடிக்கிட்டே அப்படியே போயிடுச்சு. எனக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டாங்க மேடம். நீங்க அந்த குடும்பத்தை வாழ்ந்து முடிச்சிட்டீங்களே சார். பாவம், இவருக்கு குடும்பமே அமைய மாட்டேங்குது. வணக்கம் மேடம். இதை பார்த்த உடனே எனக்கு அப்படிதான் மேடம் தோணுச்சு. எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். இவருக்கு மேரேஜ் பண்ணா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்கு. ஆனா இது என் பசங்க எனக்குலாம் கரெக்டா 27லயே கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். சார், இவருக்கு சர்ப்ப கிரகமான ராகு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு சார். 5ஆம் அதிபதியான செவ்வாய் சனி பார்வையில இருக்கு சார். லக்னத்திற்கு மாரக ஏறாரு சார் 5ஆம் அதிபதி. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த ஜாதகத்துல. எனக்கு சனி 2ஆம் வீட்டை குடும்ப சேரத்தை பாக்குறதுக்கு மேடம்.
ம். ராகு இதே இடத்துல தான் ராகு இருக்கு, 11லயே கேது இருக்கு. ம். இது எல்லா அமைப்பும் இருக்குது. ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு இதுல என்னன்னா சுக்கிரன் எனக்கு நீசம் மேடம். ம். ம். புதன் வந்து துலாத்துல, ம். சூரியன் வந்து கன்னியில, ம். செவ்வாய் கன்னியில. நீங்களும் இந்த கடக லக்னம் தானா? ஆமாங்க மேடம். கடகலக்கணும் நானும். ஓ! சரி, சரி, சரி. எங்க அம்மாவுடைய தயவுல தான் மேடம் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? அதே மாரி அப்ப உங்க ஜாதகத்த பார்க்கணும். இப்பதாங்க மேடம் இந்த 2 ம். வருஷமா இந்த ஜோதிடம் கத்துக்கலாம்னு சொல்லி இதுக்குள்ள வந்திருக்கேங்க மேடம். ம். ஆனா உங்களுக்கு குடும்பம் ஐயா கிட்ட தான் படிச்சேன். இருக்கிறாங்க, தந்தை ரைட். ஆனா இவருக்கு ஒரு மைனஸ் இவர் வேலைக்கும் போகல. குடும்பமும் இல்ல. குழந்தை சொல்லுங்க மேடம் கேக்குது. இவருக்கு குடும்பம் இல்ல, குழந்தை இல்ல. அமைக்கிறதும் பாத்தீங்கன்னா இவருக்கு நிக்க மாட்டுது. அதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த மேடம் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் மேடம் இவரு சரியா வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. இவரு கேட்க அந்த மாட்டாரு. மனசை வந்து பேச்சும் கேட்க மாட்டாரு. ஆமாங்க மேடம். எனக்கு நடந்ததை வச்சு சொல்றேன். எல்லாம் பொறுமையா போனா மட்டும்தான் வாழ்க்கையில இது எல்லாம் நான் கொண்டுட்டு வந்ததுக்கு காரணமே பொறுமை தாங்க மேடம். இல்லைன்னா இல்லவே இல்லை. குடும்பம் இல்லாம போயிருக்கும். ம். நான் இது வரைக்குமே நான் அவங்க இதுல தலையிடுறது இல்லைங்க மேடம். எதுலயும் கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்ச போது நான் முழுசா விட்டுட்டு நான் பாட்டுக்கு எந்த ஆசையும் நான் பண்றது இல்லைங்க மேடம். இவருக்கு லக்னம் பார்த்தீங்க சார். லக்னம் வந்து சனி அங்க சூரியன் இருக்காரு தான். ஆனா லக்னமே பாவகர்த்தாரியில தான் இருக்குது இவருக்கு. ஆமாங்க மேடம். ஆமா சனி செவ்வாய் தோற்றம் இடையில இருக்கு பாவகத்தாலி. ஆனா உங்களுக்கு செவ்வாய் அப்படி இருக்காது இல்லையா? உங்களுக்கு செவ்வாய் நகர்ந்திருக்கும்ல? செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறாங்க மேடம். ஆனா சிம்மத்துல கிரகம் இல்லைங்க மேடம். அப்ப கூட பாவகர்த்தாரி தானே வரும் அப்படிங்கிறது நான் என்னுடைய எண்ணம். இல்ல சிம்மத்துல அக்டோபர் எதுவும் மாதத்துல சுப கரெக்ட் கிரகம் கன்னியில செவ்வாய் வராரு. ஆனா 2ஆம் வீட்டுல வர்றாங்க உங்களுக்கு. ஆமாங்க மேடம். ஆமா சூரியன் உட்கார்றாரு இல்லையா? சூரியன் இருக்கு. இதுல இருக்க கண்டிக்கு வந்துடுறாரு மேடம். எனக்கு புரட்டாசி வந்துருது. அப்போ உங்களுக்கு சூரியன் வந்து செவ்வாய்க்கு முன்னாடி இருக்காரான்னு பாரு. அப்படின்னா அது பாவகர்த்தாரியில வராது. ஒரு அதாவது ஆமாங்க மேடம். ஆமா சூரியன் முன்னாடி வர்றாரு. தனக்கு இடது வலது புறங்கள்ல பாவகிரகங்கள் இருக்க, இங்க ஏதோ சுத்தனாலதான் இவர் ரொம்ப நிறுத்தாம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நிறைய டைம் இவர் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சார். சரிங்க மேடம். சரி சார். ரொம்ப என்னை பிரஷர் பண்ணீங்கன்னா நான் சூசைட் பண்ணி செத்து போயிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஐயோ. ஆமாங்க மேடம். அவரு 8ஆம் இடத்துல வந்து குரு இருக்காருங்க, தாம்பத்தியக்காரன். அதனால அந்த மேரேஜ் விஷயத்த பண்ணும்போது அவருக்கு அந்த 8ன்றது அந்த ஆயுள் இது காமிக்கிறதுனால அவருக்கு அந்த மனநிலை ஏற்படுத்துங்க மேடம். அந்த நீலத்துல சந்திரன் இருக்கிறதுனால அவருக்கு 12 குரு விரையாதிபதியா இருக்குங்க மேம். அதனால அவருக்கு அந்த மேரேஜை பத்தி பேசும்போது அந்த உணர்வுகள் வருதுங்க மேம். சந்திரனே இங்க கெடுறதுனால அவரால பிரஷரைஸ்டு தாங்க முடியல. ரொம்ப கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல என்னை நீங்க ரொம்ப எல்லாரும் டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிருவேன். இல்ல எங்கேயாவது நான் போயிருவேங்கிறாரு. அப்படி அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு நிறைய தடவை வந்திருக்கு மேடம். அந்த மாதிரி பல தடவை வந்திருக்கு எனக்கெல்லாம். இதே மாதிரி நான் யாரா எனக்கு பௌர்ணமி சந்திரன் இருக்கு மேடம். திதி பௌர்ணமி திதி. உங்களுக்கு ஆமாங்க மேடம். ஆமா ஆமா ஆமா. சூரியன் வந்து நகர்ந்துருவாரு அடுத்த மாதத்துல. சந்திரனும் அந்த இடத்துல வரும்போது கிட்டத்தட்ட பௌர்ணமியை நோக்கிதான் இருக்கும். சரிங்க சார். உங்க ஜாதகம் இன்னொரு நாள் ஆய்வு பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஜாதகத்திற்கு உண்டானதை சொல்லுங்க. இவருக்கு நம்ம என்ன கொடுத்தா இவருக்கு கரெக்டா வரும்? இவருக்கு ஏதாவது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லலாமா? வணக்கம் மேடம். அவருக்கு ராகு தசா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வர தசா ராகு தசா. ராகு தசையில குடும்பமும் அமைய வாய்ப்பு உண்டு, குழந்தையும் கொடுக்க வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். ராகு ஏன்னா சனி சாரம் ராகு சாரம் வாங்கியிருக்காரு 7ஆம் அதிபதி. ராகு என்பவர் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியுமா? அப்ப அந்த 5ஆம் வீடு இல்ல மேடம், 7ஆம் அதிபதி சனி வந்து ராகு சாரம் வாங்கியிருக்கிறதுனால ராகு தசால கல்யாணம் நடக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்றேன். சரிம்மா, அதெல்லாம் 2ஆம் நிலையாயிடுங்க. சாரம் என்பது 2ஆம் நிலை தான். அந்த சாரம் வாங்கினதுனால 7ஆம் அதிபதி ஓகே சனி அது கூட கரெக்ட் தான். பட் முதல்ல இந்த ராகு என்ன செய்வார்? ராகு என்பவர் 5ஆம் இடத்துல இருந்து இவ்வளவு நாள் கெடுக்கிறார் இவருக்கு. 5ஆம் இடங்கிறது புக்தி ஸ்தானம் அல்லவா? 5ஆம் இடங்கிறது குழந்தை.
பூர்வீகம், குலதெய்வம் எல்லாம் 5ஆம் இடம். சோ அவரோட பீரியட்ல தான் இதெல்லாம் குடுக்கணும். பட் அவரோட ம். பீரியட் குடுக்கணும்னா 2027ல இவருக்கு என்ன வயது ஆகுது? 51 இன்னைக்கு 25னா பிளஸ் 2னா 27 53. 2 வயசு கூடும். 53 வயதுக்கு மேலதான் இவருக்கு அந்த பிராப்தம் கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம சொல்லலாமான்னு கேக்குறேன். ஏன்னா இது இப்ப நான் வந்து 3ஆம் நபரா இருந்தா சொல்லிருவேன். ம், என்னோட ம். நெருங்கின சொந்தம் அவர்களுடைய ஜாதகம் இது. ம். ஓகே மேடம். நல்ல நபர். நமக்கு தசா குரு புத்தில குடுக்க சான்ஸ் இருக்கு மேடம். ராகு தேசா குரு புக்தி ஆமாங்க. 2029. ஏன்னா குரு 8ல மறையறாரேம்மா. 8ல மறைந்தா 2ஆம் இடத்தை பாக்குறாருல்ல மேடம், தொடர்பு பெறாருல்ல மேடம், ம். குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவர் ஆதிபத்தியம் என்ன செயல்படும் குரு? 6 குரு 8. 6 9க்கு அதிபதி, 6 கூடியவன் 8ல இருக்காங்க. ம். கொஞ்சம் சண்டை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேடம். ம். 6ஆம் இடம் செயல்படும் போது ம். குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேடம். ஏன்னா குடும்பஸ்தானமும் கெட்டு இருக்கு. 6ஆம் அதிபதியோட புத்தி வரும்போது கொஞ்சம் அந்த ஆதிபத்தியம் செஞ்சுதானே தீருவாரு. அப்ப சனி பார்வையும் அங்க இருக்கு 6ஆம் இடத்துல. ம். அதனால கொஞ்சம் வம்பு சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கு. விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை மேடம். இப்போ 6ஆம் அதிபதி 8 இருக்கிறாரு. அப்ப இவருக்கு சுகர் எல்லாம் இருக்குமா? ஓ, அப்ப ஏதாச்சும் நோய் பெருசா வரும் மேடம். 6ஆம் அதிபதி 8ல இருக்கிறதுனால. சரி. அவரு வந்து ஒரு ஆதிபத்தியத்துல 6க்கு 8ன்னும் போது தனக்கு 3ல மறையும் போது அந்த சுகர் இதெல்லாம் கொஞ்சம் தாக்கத்தை கொஞ்சம் கொடுப்பாருதான். கொடுக்கதான் செய்யறாரு. சரி. 9 தனக்கு 12ல மறையுது. 9ங்கிறது பாக்கியஸ்தானம். 9ங்கிறது 4க்கு அது என்ன வருதுன்னு பாருங்க. தாய்க்கு அது மாரகஸ்தானமா இருக்கு இல்லையா? இல்ல இல்ல மாரக இல்லைங்க, 2ஆம் இடத்துக்கு 7ஆம் தான் வீடு. 4க்கு 7ஆ வருது. இளைய சகோதரிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? 4ஆம் இடத்துக்கு 6ஆ வருது. இருக்கிறாங்களாங்க மேடம்? சகோதரி பாத்தீங்கன்னா இன்னும் திருமணம் ஆகலமா. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 45 வயசு ஆயிடுச்சு. மேடம் தாய்க்கு 9ஆம் ரோகாதிபதியா வருது இல்ல மேடம்? ம். ஆமா, அதுதான் கேக்குறேன். தாய்க்கு நோய் தாக்கம் வருமா? தாயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுல இருந்து பாவம் ரொம்ப முடியாம தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த பிபி எல்லாம் வந்துருச்சு. தாயை தாய்க்கு வந்து இவரு இதே மாதிரி சுக்கிரனோட பார்வை இவரோட லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல பாக்குறதுனால அந்த சுகர் இதெல்லாமே இன்னும் இன்க்ரீஸ் தான் மேம் ஆகும் அந்த 6ஆம் அதிபதி வரும் பொழுது. நோய் தாக்கம் வருது. நோய் தாக்கம் இன்க்ரீஸ் ஆகுது. தாய்க்கும் உடல்நல ரீதியாக பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ இவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நெருக்கடியில தான் இருக்கிறாங்க. அவருக்கு என்ன இப்ப கேள்வின்னா, தாய்க்குமே நான் இருக்கிறது ஓகே. ஆனா என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பாத்தியம் இல்ல இல்லைங்களா? சொத்து சுகத்துல தான் வருது இவருக்கு. இது இல்லாம தாயோட பென்ஷன் பணம் நல்லா வருது. அதுதான் இப்ப வச்சுட்டு ஆடம்பரமா இருக்கிறாரு. பட் அவர் காலத்துக்கு அப்புறம் இவருக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது கேள்வி. பங்காளிகள் பிரச்சனையும் இந்த ஜாதகத்துல இருக்கு. சொத்து சம்பந்தமான பங்காளிகள் பிரச்சனை நிறையவே இருக்கு. கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் அலைஞ்சு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மேடம் பங்காளி சண்டை. செவ்வாயும் கெட்டு போய் தானே இருக்கு. ஆமாங்க மேடம். சனி அதான் பார்வையில செவ்வாய். இவருக்கு அவ அந்த தங்கையும் பாத்தீங்கன்னா சரியான நிலைமையில இல்ல. வாழ்க்கையே இன்னும் அவங்களுக்கு அமையல. அவங்களும் பாத்தீங்கன்னா நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சோ இந்த குடும்பத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனை தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தந்தை பாத்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சு அவரு நல்லா வாழ்ந்தாரு. அவரு எல்லாத்தையும் கொடுத்துட்டும் போயிட்டாரு. திக்பலம் பெற்ற புதனுடன் சூரியன் இருக்கிறார். கடக வீட்டில் இருக்கிறார். மேலும் சிம்ம வீட்டை வந்து குருவும் பார்த்து அங்க செவ்வாய் வந்து சிம்ம வீட்டுல அமரலாம். அங்க ஒரே ஒரு குறை என்னன்னா சனி பார்த்தது சிம்ம வீடு. இப்ப தந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊழியரா ஒரு கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஒரு கிரேட்ல ரிட்டையர்ட் ஆனவர். நல்ல ஒரு ஜாப்ல இருந்து ஒரு மெரிட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். நிறைய சொத்து சுகம் தனக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறார்.
அந்த மாதிரி இருக்குது. அது மூலமாக இவருக்கு வருமானம்லாம் வருது. பட் அதுதான் இவர ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சோம்பல் தன்மையா ஆக்கிடுச்சா? நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. அதனால எதுக்கு குடும்பம், குழந்தை அப்படின்னு யோசிக்கிறாரா இவரு? அதே மாதிரி ஜாதகத்துல ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. அம்மா யாராவது இருக்கீங்களா லைன்ல? இருக்கும் மேடம். ஒரு சமயம் இருக்கும் மேடம், 2 கூடிய இருக்கும் மேடம், சூரியன் இருக்கும் லக்னத்துல மேடம். இருக்கிறனாலயாமா புதுமையா இருக்கு இது. ம். 2 கூடிய சூரியன் லக்னத்துல இருக்கிறதுனால சூரியனை தந்தைக்குரிய கிரகமா எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ம். அப்படி அந்த ஆங்கிள் பார்க்கலாமா? 2 கூடியவன் லக்னத்துல வருமானம் வருமானமா? அப்படிங்கிறது, தந்தையால் வருமானம் அவரு அப்படிங்கிற கோணம் குழந்தை எடுக்கலாமா? வேண்டாம். வருமானம் வருதுமா? ஆனா தந்தை பென்ஷன் வரல. அதாவது வருமானம் என்பது அரசு சார்ந்த வருமானம். ஆனா தந்தையோட வருமானமும் இவருக்கு அவர் இருந்த காலத்துல இவருக்கு தான் வந்தது. அவர் அதான் சூரியன் லக்னத்துல இருக்கனால அந்த தந்தைக்குரிய கிரகம் லக்னத்துல இருக்கனால அவருக்கு எல்லாமே கிடைக்குதுங்கிற ஒரு கோணம் எடுக்கலாமா? நீங்க சொல்றது இந்த பாயிண்ட் இப்ப புதுமையா இருக்கு. தந்தையால் நிறைய வருமானம் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஆய்வுலதான் அதை நம்ம ஆதாயம் ம். இடங்கிறது வருமானம் ஒரு பக்கம், அது ஆதாயம் சொல்லுவாங்க. ஆ. அரசு வழி ஆதாயம் இவருக்கு தொடர்ந்து வருது. இவர் பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா பிறந்து ஒரு ஒரு இவருக்கு ஒரு 8 வயது இருக்கும் போதே தாய் தந்தையெல்லாம் அரசு வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வருமானங்கள் தொடர்ந்து இவருக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. மேலும் சூரியனும் பார்த்தீங்கன்னா இங்க கெடல. மேடம் அவர் புத்திசாலித்தனத்தாலே அவர் பிழைச்சுக்குவார் மேடம். மேடம் ஏமாந்து போயிடுறாருல மேடம். ஏமாந்தாலும் புத்தி சூரியன் இருக்காருல்ல மேடம். குழந்தை ஏதாவது இல்ல ஏமாந்தாலும் மேடம், தத்து எடுத்தா பாத்திர போருமா? ஜாதகர் வந்து ரொம்ப நல்லவர் மேடம். அவர் கூட ராகு யார் சேர்ந்தாலும் தசையில அவரை வளர்த்து விட்டுருவாரு. ஏன்னா அவர் கடகலக்கணமா இருக்கனால ஆஹ் அவர் கூட சேர்றவங்களும் அவர் வளர்த்து விடுவாருங்க மேடம். அவர் வந்து மத்தவங்களுக்காக எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவரு. ஏன்னா அவர் லக்னம் வந்து நண்டு இல்லைங்களா? நண்டு எப்படி தான் வயிற்ற கிழிச்சு குழந்தைங்களை இது பண்ணி கொடுக்கும், அந்த மாதிரி அடுத்தவங்களை நல்லா பாப்பாருங்க மேடம். அவருக்கு 3ஆம் இடம் வந்து அந்த வீரியஸ்தானம் கொஞ்சம் அதிகப்பட, ஏன்னா 12 செவ்வாய் இருக்கு. அது விரயஸ்தானம்ன்றனால அவருக்கு உஷ்ணம் நிறைய இருந்திருக்கும் மேடம். அதனால கூட அவங்க மனைவி வந்து எதிர்பார்ப்பு நிறைய இருந்திருப்பாங்க அவங்க மனசு. அதனால கூட அவங்க பிரிவு ஏற்பட்ட வாய்ப்பு இருக்குங்க மேடம். 3ஆம் அதிபதி புதன் அஸ்தங்கம் தான், ஆனா திக்பலத்துல இருக்கிறாரு. வீட்டு சூரியனோட சந்திரன் சேர்ந்து இருக்காங்க மேடம். அதனால ஹீட் அதிகமா வந்து வீரிய விரயம் ஆயிருக்காங்க அந்த மாதிரி. அதனால குழந்தைகளுக்கு அதெல்லாம் அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் மேடம். இருக்கலாம். 3ஆம் அதிபதின்றவர் அஸ்தங்கமா இருந்தாலும் திக்பலத்துல இருந்து அவரே அந்த சூரியனிடம் அவர் வந்து அஸ்தங்க தோஷம் இல்லைதான் புதனுக்கு. பட் அந்த சூரியன் என்பவர் ஒரு நெருப்பு கிரகம் தானே. அப்போ அந்த வீரியம் என்பது ஒரு குறைபாடு. ஆனா செவ்வாய் வந்து சனி பார்வையிலும் இருக்கிறாரு, குரு பார்வையிலும் இருக்கிறாரு. தேவையான அளவுக்கு அப்ப இவருக்கு இருக்குமா இருக்காதா? செவ்வாய் இருக்குங்க மேடம். செவ்வாய் வர்க்கோத்தமம் இருக்காரு மேடம். இப்ப இவரை நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருதுன்னா இவரால வாரிசு கொடுக்க முடியுமா அப்படிங்கறத சொல்லுங்க. மேபி அதை பேசி கூட அடுத்தபடியா இவருக்கு வாரிசு ஏதாவது சொல்லலாம். வாரிசு கொடுக்க முடியும் மேடம். மனைவி திருப்தியற்ற நிலைமையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல மேடம். ஆமா ஆமா, சுக்கிரன் நீங்க கெடுது, முற்றிலும் கெடுது. அது குரு பார்வையில இருந்தாலுமே குரு வந்து இவருக்கு தேவையில்லாதவர் தானே. சுக்கிரனுக்கு குரு பார்வை நன்மையை செய்யாது, கெடுக்கதான் செய்வாங்க ஒருவருக்கு ஒருவர். மேடம் ஒரு அவர் தான் சொல்றாருல மேடம், அந்த டைவர்ஸ் ஆன பொண்ணு இல்ல குழந்தைங்க இருக்கிற பொண்ணு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணினாதான் மேடம் இவளுக்கு நிலைக்கும். அந்த மாதிரி பண்ணினா கண்டிப்பா இருக்கும் மேடம். ஆனா இவருக்கு குடும்பம் நடக்கிறதுக்கு உண்டான இதெல்லாமே இருக்கு மேடம். மேம் ராகு தசை ராகு புத்தியில ஏதாவது குழந்தைங்களை தத்து எடுத்தா குழந்தையோடு இருக்கிற பொண்ணு அந்த ஆசிரமங்கள்லாம் அங்க இங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது பார்த்து தத்து எடுத்தா அந்த ஒரு சில சமயத்துல நம்மளையும் மீறி தெய்வாதீனமா ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள வரும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் இல்லைங்க மேடம்? நிச்சயமா ராகு தசை ராகு புத்தி 5ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தும் பொழுது அந்த நேரத்துல ஒரு குழந்தையோட இருக்கிற பெண்ணோ இல்ல ஒரு குழந்தையோ அது ஆசிரமங்கள்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்கன்னா ஒரு மாற்றம் வருமா? வரும். இப்போ கூட்டிட்டு வர அளவுக்கு இருக்கு அந்த மாதிரி கிடையாது. ரூல்ஸ் ஆமா, இருக்கு. சில சமயங்கள்ல
அந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைய ஒரு பெண்ணை அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு மனமாற்றம் கூட வரலாம் இல்லைங்க மேம். கடவுளை நம்புவோம். போய் பாக்குறது, பார்த்தா பிடிச்சா கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி கூட்டிட்டு போகணும். மேபி கடவுள் அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணு நினைச்சா ஒரு மாற்றம் கூட நடக்கலாம் இல்ல. அப்படி சும்மா பிடிச்சா கூட்டிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு கூட சொல்லி கூட்டிட்டு போலாம். பாக்குறாங்க, குழந்தையும் பெண்ணையும் பாக்குறாங்க, இல்ல குழந்தைய பாக்குறாங்க, குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு கூட இன்னொரு பெண்ணை பார்க்கலாம். அப்புறம் இல்ல மேடம், வெறும் குழந்தை எல்லாம் தத்து கொடுக்க மாட்டாங்க. நிறைய ரூல்ஸ் இருக்கு. கல்யாணம் ஆயிருக்கணும், இவங்களுக்கு வயசுங்கிறது ஒண்ணு இருக்கணும். அப்படி இருந்தாதான் குழந்தையெல்லாம் தத்து கொடுப்பாங்க. யாரும் அப்படியெல்லாம் ரூல்ஸ் மீறி கொடுக்க மாட்டாங்க. நிறைய ரூல்ஸ் இருக்கு. நம்ம போய் அப்ரோச் பண்றோம். அவங்க ரூல்ஸே சொன்னாலும் வசதி வாய்ப்பு இருக்கனால அந்த குழந்தை நல்லா இருக்கும்னு நினைச்சு மேபி கொடுத்தா கொடுக்கலாம் இல்ல. இல்ல தத்துப்புத்திரம்னா அந்த பாவம் இயங்கணுமா? இவருக்கு 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சனியோட புக்தி காலகட்டங்கள்ல தான் இந்த தத்துப்புத்திரம் எல்லாம் இவருக்கு கிடைக்கும். இப்ப அடுத்தது நடக்க போறது ராகு தசா தான். 5 என்பது முதல் குழந்தை. அப்ப குழந்தை சம்பந்தமான விஷயங்களுக்கு அப்ப இவருக்கு ஒரு பிராப்தம் ராகு தசா சுயபுக்தியில அமைப்பு வரும். இவரோட ஆழ்மன சிந்தனையுமே அப்பதான் தூண்டும் ராகுவால. ஆமாங்க மேடம். ராகு தசா ராகு புத்தியில ஒரு சின்ன மாற்றம் வரும் மேடம். ராகு தசால அவர் கண்டிப்பா குடுக்க பாப்பாரு மேடம். ஏன்னா அவர் பிரம்மாண்டமான அவர் குடுக்க தான் பாப்பாரு மேடம். மத்த தசால தான் அவர் கெடுக்க பாப்பாரு. அவர் தசால அவர் குடுக்க தான் மேடம் பாப்பாரு. ஒரு குழந்தையால ஒரு மாற்றம் வரலாம் இல்லைங்களா? அவரு ரெண்டாம் தரம் கட்டினா அவங்களுக்கு அந்த குழந்தை பெற்று கொடுக்குற பாக்கியம் இருக்குமான்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குடைய இடம் மேடம். ஏன்னா 11ஆம் இடம் 2ஆம் ஸ்தானத்தை குடிக்கிறதுனா அந்த கேது இருக்காங்க மேடம். அது தொழில் பாத்தீங்கன்னா அவருக்கு வேலைதான் மேடம் காமிக்குது. அவர் தொழில் பண்ணணும்னு நினைச்சாலுமே அவர் செவ்வாய் 2ல இருக்காரு. அவர் அவரு பேர்ல எதுவுமே பண்ணாம வேற யார் பேராவது பண்ணிட்டு அங்க வேலைக்கு இருக்க மாதிரி இருந்தாதான் மேடம் அவருக்கு அந்த வேலை அந்த ஒரு தொழில் கூட கரெக்டா அவருக்கு வேலை மாதிரி பண்ணிட்டு போயிடலாங்க மேடம். ஆமா ஐயா. இப்போ ஐயாவோட ரூல் ஒண்ணு இருக்கு. 5ஆம் ஸ்தானம் 5ஆம் அதிபதி ராகு அங்க கெடுக்கிறாரு. ஆனா அவரு தசையில அவர் எடுத்து நடத்துவாரு. அப்ப எடுத்து நடத்தும் போது 5 என்பது குழந்தையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக திருமணத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த ஆங்கிள் தான் நானும் சொன்னேன். ஐயா 5ஆம் இடம் இயங்கும் போது குழந்தைக்காக திருமணம் நடக்கும் அப்படிங்கறது ஒரு ரூல் சொல்லியிருக்காரு. ராகு தசை ராகு புத்தி குழந்தைக்காக ஏதோ ஒரு மாற்றம் வாழ்க்கையில இல்ல கல்யாணமே நடக்கும் மேடம். என்ன கேட்டா கல்யாணமே நடக்கும் தான் நினைக்கிறேன். அதான் நானும் சொல்றேன். போலாம் கல்யாணம் நடந்து குழந்தை கிடைக்கிறதுக்கு ராகு தசை நல்லதா? இதுதான் ராகு தசா சுயபுக்தி கேது அந்தரம் டிசம்பர் 2028 வரை இருக்குது. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை இருக்குது. ஏன்னா கேது 11ஆம் இடம் அல்லவா? இப்ப 7ஆம் இடத்துக்கு கெடுத்தாருன்னா அடுத்தது 11 பார்க்கலாம், இல்ல 9 பார்க்கலாம். இந்த 3, 7, 11 முக்கோணமாக இருந்து திருமண தாம்பத்திய அபிலாஷைகளை கொடுக்கக்கூடியவர்கள். அப்ப 7 ஏற்கனவே கெடுத்து விட்டார். 7ஆம் அதிபதி அவர் நல்ல நிலையில இருந்தாலுமே இவருக்கு சுக்கிரனுடன் சேரும்பொழுது இந்த காரகரான சுக்கிரன் கெடத்தான் செய்யறாரு. இவருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி நல்லாதான் இருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அமையுன்றது எடுத்துக்கிறதா இந்த ஜாதகத்துல? ஒன்றுக்கு மேற்பட்ட 7ஆம் அதிபதி நன்றா சனி நல்லா இருக்காருல்ல மேடம். சனி பகவான் நல்லா இருக்கிறதுனால கொடுப்பாரு மேடம். 12ஆம் வீட்டுல மறைந்தாலுமே சுக்கிரன் நினைவில் இருந்து குருவோட பார்வையில இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி நன்றாகத்தான் இருக்கிறாரு. ஒன்று வளர்த்தரம் அமையும். இது ஒரு வித்தியாசமான ஜாதகம். அதனாலதான் இன்னைக்கு போட்டேன். 7ஆம் அதிபதி விரயம் தான், ஆனா அவர் நல்லாவும் இருக்கிறாரு. பாருங்க, எந்த விதத்திலையும் அவர் அதற்கப்புறம் கெடவே இல்லை. 12இல் மறைவது ஒரு குற்றம். அதே மாதிரி நவாம்சத்திலும் குருவோட வீட்டுல இருக்கிறாரு. வர்க்கோதம் பெற்று சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப இவருக்கு மறுபடியும் அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது இவரு எப்படி சொல்றது, இவர் கிடைச்சுக்கிட்டு தான்மா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. வேறு வேறு வழிகள்ல இவருக்கு பழக்கங்கள் இருக்கதான் செய்து. பெண்களை சரியா புரிந்து கொள்ளாத ஒரு நபர்னு கூட சொல்லலாம். சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு சனி. இந்த சனி பகவான் சேர்ந்து சுக்கிரனை கெடுக்கும் பொழுது பெண்ணின் மனநிலையை புரிந்து கொள்ள மாட்டார். மனோகாரகனான சந்திரனும் சரியில்லாத நிலைமையில இருக்கிறதுனால மத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஆனா லக்னம் கடகமா இருக்கிறதுனால தாய்மை குணம் உண்டு. மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், குடும்பத்துக்கு செய்யணும், அதெல்லாம் நினைக்கக்கூடியவர் தான். ஏன்னா அந்த லக்னம் அந்த குணத்தை கொடுத்துரும். லக்னத்துல இருக்க புதன் புத்திசாலித்தை கொடுக்குறாரு. சூரியன் ஒரு டாமினேஷன் பண்ணணும், தன்னை மிஞ்சி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப தன்னை அறிவாளின்னு சொல்றவங்களுக்கு ஏமாந்து கொடுத்துறாரு. இதுதான் நடக்குது இவர் கேஸ்ல. சுக்கிரன் 11க்கும் 4க்கும் மேம் அவரை பொறுத்த வரைக்கும் சுகத்துக்கு தான் மேம் மனைவி அப்படின்ற இதுவை காமிச்சதே தவிர பெண்களை புரிஞ்சுக்க நீங்க சொல்ற மாதிரி இல்ல மேம். ஏன்னா 12ல இருக்காங்க இல்லைங்களா? அதனால
அததான் சொல்றேன். இப்ப அதாவது ஒரு பெண்ணோட மனசுல என்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம் இல்லை. அவர் எனக்கு பர்சனலா தெரியும், அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஜாதக ரீதியாக இங்க சுக்கிரன் கெட்டு இருக்கிறார். ஆனா குருவின் பார்வை வாங்கினாலுமே சுக்கிரன் என்பது அந்த சுகம் கிடைக்கும். ஆனா ஒரு பெண்ணை அறிஞ்சு அவர் மனசை புரிஞ்சு ஒரு கணவன் நடக்கும் பொழுதுதான் பெண்ணிற்கு அந்த தாம்பத்தியம் என்பது ஒரு நல்ல நிலையில வாழ்நாள் முழுவதும் கணவரோட இருக்கணும் அப்படிங்கிற இது இருக்கும். அந்த ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, அது தாம்பத்தியம் மட்டும் இல்ல, அவங்க சுக துக்கம் எல்லாத்துலயுமே அவங்க மனசு அறிஞ்சு பங்கெடுத்துக்கணும். அது அதாவது குடும்பம் எடுத்துக்கிட்டா சண்டைகள் இருக்கு, சச்சரவுகள் இருக்கு. ஆனா பெண்ணோட தன் பெண்டாட்டி மனதை புரிந்து கொண்டு, அதான் சொல்லுவார்ல ரஜினி, அடிமையா இருக்கிற மாதிரி நடிச்சாலே உன் வாழ்க்கை உனக்கு வெற்றி அப்படிங்கிறது. அந்த மாதிரி நடிக்க கூட தெரியாது. அதை சொல்லுவாங்க. அது ஒரு இதுல கூட டைலாக் சொன்னார், யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அதாவது நீ உன் மனைவி கிட்ட தோத்து போனா இந்த உலகத்துக்கிட்ட நீ ஜெயிப்ப அப்படிங்கறது ஏதோ ஒரு இடத்துல சொன்னாரு. ஆனா அது நல்லா அந்த வாப்படம். அட்லீஸ்ட் தோக்குற மாதிரியா நடிக்க கத்துக்கணும் இல்லையா? அதை கூட நடிக்க தெரியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சூரியன் இருக்கிறதுனால. சோ அது ஹர்ட்டிங் ஆகும். அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததுனால்தான் அந்த பெண் முதல் மனைவி கூட சரியான இதுல இவர் கூட இல்ல, போயிட்டாங்க. சரி, அப்ப இவருக்கு ராகுதசா சுயபுக்தியில குழந்தைக்காக வேண்டி ஒரு திருமணம் என்ற ஒரு அமைப்பு இவருக்கு வரும். ராகு என்பவர் அந்நியர், அப்படி இல்லைன்னா இது போன்ற சுக்கிரனோட சனி அமர்ந்ததுனால அந்த மாதிரி விதவை பெண், அந்த குழந்தை இருக்கிற மாதிரி பெண், அந்த மாதிரி அமையலாம். ராகு அந்த மாதிரி தானே, ஒரு குழந்தையுள்ள ஒரு பெண்ணோட சேர்ந்து வர்றது, அப்படி இல்லைன்னா ஒரு விதவையான ஒரு பெண்ணு. சனி இங்க சுக்கிரனோட சேர்ந்ததுனால தன்னை விட தாழ்ந்த இல்லைன்னா தன்னை விட ஒரு நிலையில் படி குறைந்த ஒரு ஒரு பெண் வந்து ஸ்திரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனைவியாக அமைத்து அந்த ராகுதசா சுயபக்தியில் கொடுக்கும்ன்றது நான் கணிச்சு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் சரியா வருதா அப்படிங்கறது சொல்லுங்க மேடம். ராகு வந்து சனி போல செயல்படும் பொழுது அப்ப அவரும் கொஞ்சம் இததானே மேம் கொடுப்பாரு, இந்த ஐடியல் இப்படி இருக்கணும் தானே கொடுப்பாரு. என்னமா ஐடியா? ஆமா, அவர் 5ஆம் இடங்கிறது ஐடியல் தான் இவருக்கு. அந்த சொத்து, பூர்வீக சொத்துல இருந்து காசு வந்துட்டு தாமா இருக்கு, நிரந்தரமா வருமா. ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் வந்து பயிர் வைக்க போறாங்க, விவசாயம் பார்க்க போறாங்க, அவர் இந்த இதெல்லாம் விட்டுறாரு, லீஸ விட்டுறாரு. அதெல்லாம் இடத்துலயே கால்குலேஷன் போட்டு சோம்பேறி இவரு நகரவே மாட்டாரு, உட்கார்ந்த இடத்துலயே எல்லாம் வரணும்னு நினைப்பாரு இவரு. சோ அங்கேயே உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இதுக்கு இவ்வளவு வரும், அதுக்கு அவ்வளவு வரும் கணக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் எல்லா இடத்துலயும் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு இடத்துக்கு போய் வேலை பாருங்கன்னா பார்க்க மாட்டாராம். வேலைக்கு போறது இவருக்கு பிடிக்கலையா. அடுத்து இப்ப வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சாலுமே அவரு வேலைக்கு ஆள் போட்டுட்டு இவரு சும்மா மேனேஜ்மெண்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி. ஆமா, இவர் இறங்கி எல்லாம் வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவரு அவரு அவர் வந்து அவரோட உடல் வந்து ஏற்கனவே ரொம்ப நெளிந்து, அதாவது சந்திரன்றது தேகம் தானே. சனி செவ்வாய் பார்வையில அவருக்கு அவ்வளவா உடல் ரீதியாக வலிமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தன்னோட மூளையால தான் அவர் வேலை பார்த்தாரு, வேலை பார்க்க காலத்திலயும். சோ உடல் உழைப்பா நான் பண்ண மாட்டேன், ஏதோ ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது புதன் திக்பலமா இருக்கிறதுனால தான் மூளையிலே செயல்படுறாரு மேடம். அவ்வளவுதான், மூளையை கசக்கி வேலை பார்ப்பாரு. யோசிச்சு அதை எப்படி வந்து யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பண்ணுவாரு. ஆனா என்ன சொல்ற, வெளியில இருக்கவங்கள 4 வார்த்தை பேசினா அவர் வந்து கொடுத்துறாராம், காசெல்லாம் கொடுத்து ஏமாந்துடுறாராம். அப்ப இவருக்கு 5ஆம் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய ராகு சுயபுக்தி சனி, ராகு தசா சுயபுக்தியிலயோ இல்ல ராகு தசா சுயபுக்தி சனி அந்தரத்திலயோ வந்து திருமணம் ஏதாவது அமைப்பு இருக்குமா? மே 2027. ஏன்னா குறிப்பா இப்ப ஜென்ம சனி வேற இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ம சனி முடிஞ்சப்பறம் இவருக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிடலாமா? அதான் மேடம், ராகு தசா குரு புத்தியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேடம். குரு புத்திங்கிறது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுதாமா? 29 வருதுமா? ஆமா மேடம், ராகு செவ்வாய் வந்து இருக்கும்போது கெடுக்கணும்னு பாப்பாரு. சனி பார்வையில் அவர் கெடுக்கதான் செய்யறாரு. அதே சமயத்துல குரு பார்வையிலும் இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் தாமதமா கொடுப்பாரா இந்த 5ஆம் ஆதிபத்தியத்தை? குழந்தையும் இருக்கு, குழந்தையும் கொடுப்பாரு. இல்ல இதுவே தாமதம் தானே மேடம். அதெல்லாம் ராகு தசால நடக்க எல்லாமே 100% வாய்ப்பு உண்டு மேடம். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ல செவ்வாய் ராகு தசா நடக்கும் மேடம். ஏன்னா ராகு வந்து செவ்வாய் போலதான் தசா நடத்துவாரு. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் அமைச்சு தர்றதுக்கு கடன் பட்டுவாடுவாருல்ல.
மேடம் அந்த ராகு தசா குரு புத்தி வரும்பொழுது இவருக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருது இல்ல மேடம். இப்ப அந்த ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவர் மனசு குழப்பமாவே தானே மேடம் இருப்பாரு. ராகுதசா இல்லையேம்மா, இப்பயே முடிஞ்சிருதேம்மா. இல்ல ஜென்மசனி நடக்கும்போது பொறுப்பு குடுத்துட்டு போவாருன்னு சொல்லுவாங்க மேடம் ஒரு இது. அதனால அந்த இது ஜென்மசனி முடியும் போது அவருக்கு கல்யாணம் நடக்க கண்டிப்பா வாய்ப்பு உண்டு மேடம். நீங்க வந்து ஜென்ம சனிலாம் இப்ப முடிஞ்சிருமேம்மா, மே மாசத்துலயே முடிஞ்சிருமே இவருக்கு. செவ்வாய் முடியாது தசை மேடம். முடியாது மேடம். இப்பதான் மேடம் வந்துச்சு. 1 வருஷம் தான் நான் ஆகல என்ன. 2 வருஷம் இருக்குல்ல மேடம். 2 வருஷம் இருக்கு மேடம் ஜென்மசனி இப்பதான் முடிய. ஆரம்பிச்சிருக்கு, 2 வருஷம் இருக்கே. இங்க பாருங்க, மார்ச் 2027 வரை செவ்வாய் தசை. இப்ப ஜென்ம சனி நடக்குது. இப்ப செவ்வாய் தசா தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம செவ்வாய் தசாவை பேசல, ஏன்னா அது சரியா கொடுக்காதுன்னு நமக்கு தெரியும். மார்ச் 2027ஓட உங்களுக்கு சனி முடிகிறார். சனியில இருந்து, அதாவது மீனத்துல இருந்து சனி பெயர்ச்சி ஆகிறார். அப்ப ராகு தசை ஆரம்பிக்குது இல்லைங்களா? மார்ச் 2027ல ராகு தசை ஆரம்பிக்குது. ராகு தசை சுய புத்தியில உடனே கொடுக்க கடமை இல்லதான், அது கரெக்ட். ஏன்னா சனி பார்வையில் இருக்கும் செவ்வாய் தாமதப்படுத்ததான் செய்வாரு. அப்போ ராகு தசா, ராகு புக்தி, குரு அந்தரமோ அல்லது சனி அந்தரமோ இது கொடுக்க கடமை இருக்குமா இருக்காது, அது சொல்லுங்க. இருக்கு மேடம், இருக்கு மேடம். அப்ப ஆகஸ்ட் ராகு செவ்வாய் பார்வையில தான் இருக்காது. அது பரவாயில்லம்மா. செவ்வாய் தான், செவ்வாய் பார்வையில இருக்கட்டும். சனியும் சேர்த்து பார்த்தாதான் ராகுவோட தசா வந்து முற்றிலும் கேடும். சுக்கிரன் அந்தரம் சுட்சமம் கூட வரலாம் மேடம். ஏன்னா சுக்கிரனும் வந்து பார்வை வந்து 7ஆம் இடத்துல நல்லாவே விழுகுது, அப்படின்னு கூட இருக்கலாம் மேடம். அப்படியே எடுக்கலாம். ஆகஸ்ட்ல இருந்து நவம்பருக்குள்ளார ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு லைஃப்ல நடக்கணும். ஏன்னா கேதுவும் பாருங்க 11ஆம் அதிபதியா இருந்து சூட்சமனாதான் செயல்படணும். புதன் கூட பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்தை லக்ன ரீதியாக கொடுக்க வேண்டும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய காமத்தை கொடுக்க வேண்டும். சோ தொடர்ந்து ராகு தேசா, ராகு புக்தி, குரு அந்தரத்திலிருந்து நல்லா தான் இருக்கு இவருக்கு. குரு அந்தரம், குரு சூட்சமம். அந்த குரு அந்தரத்திலே சனி, புதன், கேது, சுக்கிரன் இவர்கள்லாம் கேதுக்குள்ளார நடக்கணுமா. ஏன்னா சுக்கிரன் கூட இங்க கெட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சூரியன் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியான அந்த சூரியன் அந்தரம் தொடர்ந்து நன்றாக தான் இருக்கு. சந்திரன் அந்தரம் நல்லா இல்ல, சந்திர சூட்சமும். செவ்வாய் சூட்சமும் நல்லா இருக்காது. ராகு சூட்சமும் பரவாயில்லாம இருக்கும். 2-3 சூட்சமங்கள் சரியில்லை. ஆனா இந்த ராகு தசா சுய புக்தி, குரு அந்தரத்துல இவருக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கும். ஜென்ம சனியும் முடிஞ்சிருது. அதுக்குள்ளார குழந்தையை கொடுக்கணும். அதனால இவருக்கு ஏதோ ஒரு ரீதியான திருமணத்தையும் கொடுக்கணும். அது அவர் மனசுக்கு பிடிக்கணும். அமைய வாய்ப்பு இருக்கு மேடம். அந்த நீங்க சொன்ன அந்த குரு அந்தரம் அதுல இருக்கும்போது அமைய வாய்ப்பு. இந்த மாற்று மருத்துவம் கண்டிப்பா கொடுத்துதான் மேடம் அவருக்கு குழந்தை இருக்கும். அவருக்கு திருமணம் ஏற்பட்டாலும் அவர் மனசை மாத்திக்கிட்டு அந்த மனைவி பார்த்தாதான் மேடம் அவங்க கரெக்டா இருக்க முடியும். எக்ஸ்பெக்டேஷன்ல மனசுதான் இருக்கக்கூடாது அவருக்கு. ராகு வந்து அவரே தான் கொடுக்கணும். சரி, எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி மாத்தி பார்க்கலாம் அப்படிங்கறத ராகு தான் கொடுத்தாகணும். ஏன்னா அதிகமான எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கறதால தான் ராகுவே இவ்வளவு வருஷம் கெடுக்கிறாரு இவருக்கு. ஆனா 5ஆம் ஆதிபத்தியம் என்ற குழந்தையை கொடுக்கணும்னா சரி, நம்ம ஏதோ ஒரு பெண்ணை வந்து திருமணம் தேவைப்படும் மேடம் அவங்களுக்கு. 2வது திருமணம் பண்ணா மருத்துவத்துலதான் மேடம் குழந்தை, இல்ல மாற்றத்துலதான் ஒரு குழந்தை இருக்கும் மேடம் அவருக்கு. ஏதோ ஒரு ரீதியாக அவருக்கு வந்தா சரிதான் சார். ஏன்னா அது குடும்பம். அந்த குரு அந்தரம் காமிச்சிங்களே மேடம், என் கையில செல்போன் இல்ல, அதனால அதுல பார்த்துட்டு சொல்றேன் மேடம். பாருங்க அந்த டைம்ல அமைய 2027 அதுல அந்த ராகு இன்னொன்னு காமிச்சிங்க. குரு அந்தரம் வந்தது இல்லைங்க மேம், ஒரே நிமிஷம். அதுல கூட வாய்ப்பு இருக்கு மேடம். சுய புத்தி குரு அந்தரம் காமிச்சேன். ராகு தசா அந்த டைம்ல அமைய வாய்ப்பு இருக்கு மேடம் அவருக்கு. திடீர் நிகழ்வா இருக்கும் மேடம் அது. அவர் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படிதான் நடந்தது. 15 நாள்ல மேம். சரிங்க. அவங்க வந்து ஓகே சொன்னதும் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அது எப்படி எவ்வளவு சீக்கிரம் இருந்தோ அது மாதிரி சீக்கிரமாவே அவரை விட்டு போயிருச்சு. இவங்க மனசு எதிர்பார்ப்பு அதிகம் வச்சிருக்காரு மேம். இவர் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் மேம். இனியும் வயசும் கடந்து வந்திருக்கு இல்லைங்களா? இல்ல அதெல்லாம் இப்ப அடிபட்டு இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப ஐஸ்வர்யா ராய் எல்லாம் வேண்டாம் சொல்றேன் உங்களுக்கு. வேண்டாம், உலக அழகில வேண்டாம், எனக்கு உள்ளூர் கிழவி கிடைச்சா கூட போதுங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அது 2வது அமைய வாய்ப்பு இருந்தாலும் குழந்தை வந்து மருத்துவத்தாலேயும் மாற்றத்துலதான் வரும். அமைய வாய்ப்பு இவர் தான் அதை இறுக்கி பிடிச்சுக்கணும். அந்த ராகுங்கிறதுனால அந்நியத்துல அந்த மாதிரி ரொம்ப கடைநிலை கீழ்நிலையில அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இதுல
குழந்தையும் அது மாதிரி கிடைக்குங்க மேடம். கோச்சார ஜாதகருக்கு குரு துணை கடகத்துக்கு வந்துருவாங்க மேடம். அப்போ 7ஆம் இடத்த பாப்பாரு, ராசிக்கு 5ல வந்துடுறாரு. குடும்ப ரீதியா சொல்றேம்மா. குடும்பம் தந்தையோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாழ்வாங்க வாழ்ந்தவங்க. அம்மாவும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதாவது முதல்ல இல்லைனாலும் அவங்க நல்ல ஒரு மெரிட்ல இருந்து வந்தவங்க தான். அப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா விதவை பெண்ணை பார்க்கலாமா, வேற இடத்துல மாற மாட்டாங்க. பட் பார்த்துட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் யாருனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்கு அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஒரு விதவையோடு ஒரு குழந்தையோடு இருந்தாலும் பரவாயில்ல, சொத்து சுகம் அந்த குழந்தைக்கு எழுதி வைத்து எங்களுக்கு ஒரு வாரிசான அந்த பொண்ணு வந்து குடுக்குற மாதிரி முதல்ல பேசி சொல்றாங்க. ஏன்னா மேடம் அவங்களுக்கு அதுதான் மேடம். அப்ப அந்த டைம்ல ராகுதசை நடக்கறனால டெஸ்ட் பேபி கூட போய் அவங்க இது பண்ணிக்கலாம் மேடம். ராகுவ முதுமையான பெண்ணுன்னு கூட சொல்லலாம் இல்லைங்க மேடம். விதவைன்னு சொல்லுவாங்கம்மா. இல்ல மதம் மாறி கல்யாணம் பண்றது கூட சொல்லலாம் மேடம். மதம் வேற மாறியும் மத்த சொல்லலாம். மதத்தினரை கல்யாணம் பண்ணிக்கிறது. இவங்க குடும்பத்துல அதை பண்ணி வைக்க மாட்டாங்கம்மா, அது தெரியும் எனக்கு நல்லா. வேற எதுக்கு அப்படியா? அதுக்கு அவங்க இல்ல அப்படி பண்ணாக்கா அந்த டெஸ்ட் பேபின்ற இது வராதுன்னு நினைக்கிறேன். அந்த மதம் மாத்தி கல்யாணம் பண்ணனால ஆட்டோமேட்டிக்கா குழந்தை நின்னுடும்ட்டு என்னுடைய யூகம். ஒரு விதவை இல்ல பெண் மேம், அந்த மனைவி மூலமா சுக்கிரன் சனி குழந்தைன்றது அவருக்கு சேர்ந்ததால கொஞ்சம் ரெண்டாவது மனைவியில கஷ்டம் தான் மேடம். சுக்கிரன் சனி சேர்ந்தால விதவை பெண் தான் மேடம். சுக்கிரனும் இங்க கெட்டு போயிருக்கு, நடக்கிறது ராகு. ராகு தசை. அதனால ராகுவோட காரகத்துவம் கைம்பெண், விதவை பெண். விதவை அப்படி பெண். குழந்தையோட இருக்கக்கூடிய ஒரு விதவை பெண். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே நாங்க பாத்துருவோம், சொந்த குழந்தை மாதிரி எல்லாமே செய்வோம். வரக்கூடிய பெண் பாகுபாடு இல்லாம ஒரு குழந்தை வாரிசுங்கிறத கொடுக்கணும். ரெண்டு குழந்தையும் ஒரே மாதிரியே நாங்க ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதையும் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா வேற்று ஜாதியிலயோ வேற்று மதத்திலயோ போக விருப்பம் இல்லை அவங்களுக்கு. விதவை பெண் பார்க்கலாம் மேடம், தாராளமா கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் சனியோட சேர்ந்ததால அந்த பெண் கிடைக்கும் மேடம். ராகு தசையில கொடுப்பாரு. இவருடைய மனமாற்றம் மட்டுமே மேடம் அவருக்கு ஒரு வாழ்க்கை ஆமா அமைப்பான ஆமாங்க. வழி இருக்கும். அந்த சூரியன் புதன் லக்னத்திலிருந்து அவர் ஆட்சி வைக்கிறாரு, அதை குறைச்சுக்கணும் மேடம். சூரியன் புதன் லக்னத்துல இருக்கிறதுனால தான் அவங்க பேரண்ட் கூட இணைவா இருந்திருக்க வாய்ப்பு கம்மி தானே மேடம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இவருக்கு எல்லாமே செஞ்சாங்க. பதிலுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து தந்தைக்கு எல்லாம் ஒண்ணுமே இவர் செய்யல. தந்தை தான் எல்லாத்தையும் இவருக்கு வளைச்சு போட்டு கொடுத்தாரு. தந்தைக்கு இவரால ஒரு 10 காசு பிரயோஜனம் கிடையாது. அதான் 9ஆம் இடமே வந்து கெட்டு போயிடுச்சே. இவர் தந்தைக்கு ஒண்ணும் செய்யலாம், ஆனா தந்தை வந்து நல்லா செஞ்சு கொடுத்தாருமா. அது காரணம் சிம்ம வீடு, சூரியன் காரகம், 2ஆம் ஆதிபத்தியம், வருமானம், இதெல்லாம் அவருக்கு வந்தது. தந்தைக்கு இவருக்கும் ஒத்து வராது. ஆனா தந்தை மீது பாசம் இருக்கும், பட் அந்த அளவுக்கு ஒத்து போகல. தாயின் உள்ள தாய் சப்போர்ட் தான். தாயும் பாத்தீங்கன்னா நல்ல வழியில இவருக்கு சப்போர்ட் பண்ணலாமா, அதாம இங்க பிரச்சனை. அதாவது 7ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையாகவும், 8ஆம் பார்வை எடுங்க செவ்வாய். தாய் வந்து கொஞ்சம் கோபக்காரங்களாம், சனியும் பார்க்கிறாங்களா. அப்ப என்ன அப்படின்னா கொஞ்சம் கோபம், அவசர தாபம் உணர்வு, பொறாமை, அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, சனியோட காரகத்துவங்கள் எல்லாமே வந்து அந்த காரகத்திற்கு விளர செய்கிறது. அப்ப தாய் வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கல. ஆமாங்க மேம். அவங்க வந்து 12ல இருக்காங்க. அவருடைய 4ஆம் இடத்து சுக்கிரன் வந்து 12ல இருக்காங்க மேம். அதான் அதனால அவரே வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வீணாக்கிட்டாங்க. தாயோடையுமே இவரு ஒட்டலம்மா, தாயோடையுமே ஒட்டல. ஆனா தாயோட வருமானம், ஆதாயம், தந்தையோட எல்லாமே இவரு தான். ஒரு பையங்கிறதுனால எல்லாமே இவருக்கு போய் சேருது. வேற ஆப்ஷனும் கிடையாது இல்லையா. லக்ன சந்திரம்மா இவருக்கு. அப்ப தாய் தந்தையரோட ஆதரவு இவருக்கு உண்டு. இவர் தான் அவங்களுக்கு செயலியை தவிர்த்து அவங்க வந்து இவர் மேல ரொம்ப உயிராதான் இருக்கிறாங்க. செல்லம் கொடுத்துட்டாங்க ஓவரா. இன்றைக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பையனுக்கு வந்து சரியான வாழ்க்கை அமையலையே அப்படின்ட்டு இன்றைக்கு வந்து கஷ்டப்படுறதுனால என்ன இருக்கு, இனிமே என்ன நடக்கும்ன்றதா வேணா நம்ம சொல்லலாம். ராகுதச சுயபக்தி, அந்த குரு அந்தரத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கும். ஆனா 8ஆம் வீட்டுல இருந்து செயல்படுத்துறதுனால, குரு வக்கரகதியில இருந்து செயல்படுத்துறதுனால பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு விதவையோ இல்ல ஒரு குழந்தையோட இருக்கும் விதவை பெண்ணோ மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி, அதான் இவருக்கு ஒரு மறுவாழ்வு, அந்த வரக்கூடிய பெண்ணிற்கும் ஒரு மறுவாழ்வு அப்படிங்கிற அந்த இதுல போனாங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு வரும் அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் சொல்றதை வச்சு நான் சொல்றதை வச்சு நான் இதை கொண்டு வர.
மற்றபடி இவருக்கு வந்து தொடர்ந்து அந்த வருமானம் இதெல்லாம் இருக்குமா ராகுதசால? தொடர்ந்து ராகுதசா 16 ஆண்டுகள். அப்ப அந்த 5ன்றது பூர்வ புண்ணியம், சொத்துக்கள். ஏன்னா செவ்வாயும் சொத்து தான். அது சம்பந்தமான வருமானம் வரும். சனி பார்க்கறதுனால ஒரு பெயரளவிற்கு ஒரு 50% ஜீவனத்திற்கு சாப்பிடுறதுக்கு, கொஞ்சம் போக்குவரத்துக்கு இதுக்கு சரியா இருக்கும். 10ஆம் அதிபதியும் அவரே, ஜீவனம். அப்போ ஏதாச்சும் ஒரு பிசினஸ் மாரி பண்றாரு அப்படின்னாலும், அதுவுமே விவசாயம் சார்ந்த ஏன்னா 10ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய், பூமிக்கு காரகர். அப்ப ரியல் எஸ்டேட், விவசாயம் இது போன்று சார்ந்து, இல்ல அழுக்கு சார்ந்து, இது போன்ற விஷயங்கள்ல அவருக்கு வந்து ஒரு ஜீவனம் அப்படிங்கிறது வருது. விவசாயம் தான் இவருக்கு வந்து மெயினா வருமானம் குடுத்துட்டு இருக்கு. மண்மனை பூமியில இருந்து வருமானம் குடுக்குது. வீடு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இது மாரிலாம் கட்டி, கடலாம் கட்டி வாடகைக்கு விட்டாரு. சோ அது மூலமா வருமானம் வருது. சோ தொடர்ந்து இந்த ராகுதசா வருமானத்தையும், ஜீவனத்தையும் இவருக்கு கொடுத்துருது. இவருக்குன்னு ஒரு சுயதொழில் அமைப்பு அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி செவ்வாய் அவர் சனி பார்வையில இருக்கிறதுனால, குரு பார்வையில இருக்கிறாரு. பட் சனி பார்வையில இருக்கிறதுனால, செவ்வாய் தசைல நல்லா இருக்காது. ஆனா ராகு அத குடுக்கணும் 10ஆம் அதிபதிட்ட. அப்ப ஏதாவது ஒரு சுயதொழில் அமைப்பு பேருக்குன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஆள போட்டு ஒரு மேனேஜ் பண்ணாருன்னா பரவால்ல. இல்ல வரக்கூடிய மனைவி பேர்ல கூட வச்சு பண்ணிக்கலாம். மனைவியும் இங்க சுக்கிரன் நல்லா இல்ல. சுக்கிரனே சரியில்ல இங்க. ஆனா 7ஆம் ஆதிபத்தியம் இந்த சனி வந்து ராகுதசை நல்லா வருமானம் எல்லாம் நல்லா வரும் மேடம். ஆனா உடல் உழைப்பால வராது, புத்தியால தான் வரும். அவர் உழைக்க சுகமா இருக்கணும்ட்டு அவர் ஒரு ஜென்மம் எடுத்திருக்காரு மேடம். குடுப்பின அந்த மாதிரி இருக்கு இவருக்கு. தாய் தந்தையின் ஆதரவுல தான் இருக்கிறாரு. அதோட குடும்பம் ஆதரவும் இவருக்கு உண்டு. 2ஆம் அதிபதி ஒண்ணுல அந்த ஐயா சொன்ன அந்த ரூல் இதுல அப்ளிகபிள் ஆகுது பாருங்க. குடும்பத்தின் ஆதரவு இவருக்கு உண்டு. அதுவும் சூரியனோட காரணம் தான் அரசு. அரசு வழி ஆதாயம் இவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. மேபி இவர் இருக்கிறவர்களே அது வருமோ என்னவோ. பட் இவருக்கு ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள் வேணா பிற்பகுதியில நீங்க எல்லாரும் ஆய்வு பண்ணி சொல்லுங்கம்மா. ஏன்னா இப்ப ஒரு பெண்ணை வந்து குடுக்குறாங்க இல்லையா இவ்வளவு வயசு கழிச்சு, அவங்க அதையும் கேக்குறாங்க. 53 வயதுல இப்ப திருமணம் செய்யறாங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு 10 வருடம் 63 ஆயிடுது இல்லைங்களா? நல்லா இருக்கும் மேடம். இவருக்கு ஆயுள் நல்லா இருக்கு மேடம். ஏன்னா 8ஆம் நல்லா இடத்துல இருக்கு மேடம். சனி நல்லா இருக்காங்க. 8ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் இணைவுல இருக்கு. நல்லா இருக்கு மேடம். சரி லக்னாதிபதி கேட்டுட்டாரு இல்லைங்களா? லக்னாதிபதி கேட்டாலும் குரு வீட்டுல தானே மேடம் இருக்கு. இந்த மாதிரி வர்க்கோத்தமாவும் இருக்கிறாரு. வர்க்கோத்தமா இருக்காங்க. அந்த சனி செவ்வாய் பார்வையில பாதிப்பு, மனசு பாதிப்பு. மனசுதான் பாருங்க. சரி சரிங்கம்மா, எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே ரொம்ப சுலபமாக இப்ப சொல்றீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு சில எனக்கு நெருங்கின ஜாதகங்களால ஒரு சில ஹிண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், அதை அழகா எடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறீங்க, நல்லா இருக்கு. சோ இது போல வந்து இன்னும் நாளைக்கும் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம். இன்றைக்கு வேற ஏதாவது நீங்க ஃபீட்பேக் சொல்றீங்க அப்படின்னா சொல்லுங்க. ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு சம்பந்தம் உடைய நபரே நான் தான். குலதெய்வ வழிபாடு செய்யலாமா மேடம்? சொல்லுங்கம்மா. குலதெய்வ வழிபாடு செய்யணும் மேடம். குலதெய்வ வழிபாடு அது சொல்லிடுறேன். குரூப்ல கூட அதான் மேடம் நானும் இது போட்டிருந்தேன். பித்ருக்கள் வழிபாடு கூட தேவை மேடம். பித்ருக்கள் வழிபாடு ரெண்டுமே இல்லம்மா. 9ஆம் இடமும் கெட்டு போச்சு. ஏதோ 9ஆம் இடத்துல சந்திரன் தான் வந்து ஆயுள் காரகன் 12ல மோட்சத்துல இருக்குங்க மேடம். நல்லதா? நல்லதுதான். அவரே சுக்கிரன் குருவோட இருக்கறனால ஆயுள் கெட்டின்னு சொல்லலாம். ஆமாங்க மேம். அதுவும் இவரு பல சூரிய நேரம் வழிபாடு நல்லதுங்க மேம். குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் மேம். ஏதோ நாக தேவதைக்கு அந்த மாதிரி புற்றுக்கு பால் ஊத்துறதுன்றது ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கணும் மேம். இவரு இன்னும் சாமி feedback. இவருக்கு தெய்வ பக்தி இருக்காங்க மேடம். இல்ல அதெல்லாம் கிடையாது இவருக்கு. இவரு செய்யுங்கன்னா செய்ய மாட்டாரு. ஆமா மேம். மேடம் காலேஸ்திரி போயிட்டு ஜென்ம நட்சத்திரத்துல போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டா கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேம். எனக்கு தெரிஞ்சு அந்த முதல் திருமணம் இருக்கு இல்லையா, அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துதான் அந்த திருமணம் நடந்தது அவருக்கு. ராகுதசையில திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தா கூட நல்லா இருக்கும் தானேங்க? ராகுதசை வரும்போது இவருக்கு மேடம் ராகு தசை குரு புத்தில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க மேடம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு பகவான் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. அப்ப 6, 8 சரி. ஆமாங்க மேடம். ஆமா மேம். 6, 8 சரியில்லைதான் மேம். சரியில்லை, அது அத நித்திய கொஞ்சம் பெருமாள் கவனமா இருக்கணும் மேடம். நித்திய 8ல பெருமாள் போய் குரு கோவிலுக்கு அமர்ந்து வேண்டிக்கிட்டா
மேம் நித்திய பெருமாள் கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து உங்களை பாக்குறோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டா மேக்சிமம் நிறைவேறுதுங்க மேம். நிறைய பேருக்கு நான் சொல்லியும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வேண்டிக்கலாம், அவருக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கும். நித்திய பெருமாள் கோயில் எந்த ஊர்லமா இருக்கு? சென்னையில தான் மேம் இருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல்லா நான் சொல்லி நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்குங்க மேம். சரிம்மா கல்யாணம் சொல்றேன். ஆனதுமே நேரம் மாலை கட்டும். சரிங்க மேம், சரிங்க அதே மேம். மாதிரி ஃபீட்பேக் சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த நிகழ்வுனால நிறைய பேருடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்குது மேம். சரிம்மா சொல்றேன். அதே மாதிரி திருச்செங்கோட்டுலங்க மேடம் அர்த்தநாரீஸ்வரரா இருக்காரு மலை மேல. அமாவாசைக்கு பாத்தீங்கன்னா எங்க பெங்களூரு எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வராங்க மேடம். வந்துட்டு 3 அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் 3 அமாவாசை 5 அமாவாசை வந்துட்டு அங்க சர்பம் அந்த ராகுவோட இது வந்து கல்லுலயே வச்சிருப்பாங்க மேடம், பெருசா செதுக்கி. அது மாதிரி நிறைய பேர் வந்து திருமணத்துக்காக வந்து அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு போறாங்க மேடம், விளக்கு போட்டு போறாங்க. நானுமே கூட போயிட்டு வந்தேன். எதுல நடந்ததோ தெரியாது, பட் நடந்தது. நானுமே கூட ஒரு 3 அமாவாசை தான் போனேன், நடந்துருச்சு சொன்னதுக்கு அப்புறம். அது மாதிரி பண்ணலாங்க மேடம். அம்மா கூட பண்ணலாங்க மேடம், அவங்களே பண்ணுங்கிறது கூட இல்ல. அவங்க மேம் பண்ணலாம், அம்மா பண்ணா திருச்செங்கோடுல பண்ண வேண்டியதுதான். சின்ன இதுதான், திருச்செங்கோடுக்கு போறதா இருந்தா அது அந்த மூலஸ்தானத்துல அம்மா வந்து தாலி போட்டிருப்பாங்க. அவங்க தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தா அத கண்ணால பாக்குறதுல வந்து இது நிவர்த்தி ஆகும் மேம், தாலி. ஆமாங்க மேம். அப்படி யாராவது போகணும்னா சொல்லுங்க, அங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் வேணா சொல்லி விடணும், கூட்டிட்டு போய் காமிப்பாங்க மேம். சரிங்கம்மா. நாரீஸ்வரர் அது சொல்றேன். அவங்களுக்கு உடல் ரீதியாக தாய்க்கும் சரி மகனுக்கும் சரி அந்த அளவுக்கு ஒரு வனப்பு இல்ல, டிராவல் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பாசிபிலிட்டியா இருக்கிறது வேணா சொல்றேன். அவங்க டிராவல் பண்ணி போய் பார்க்கணும். அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க? அவங்க திருச்சியில தான்மா இருக்காங்க. எங்களோட கோ சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, கோ சிஸ்டர் இருக்காங்க. சொல்லுங்க. என் மூத்தாரோட மச்சினை இவரு. நல்ல ஃபேமிலி தான் அவங்களும். பட் என்னன்னா கோ சிஸ்டர் திருப்பஞ்சலி கூட நல்லா சொல்லுவாங்களே மேடம், மேம் போனாங்களா? கொஞ்சம் மீட் போட்டா நல்லா இருக்கும், அங்க பேசுறது கேட்க. திருப்பஞ்சலி போனாங்களாங்க மேடம்? எனக்கு தெரிஞ்சு அவங்க காலஹஸ்தி போனாங்கம்மா. திருப்பஞ்சலியில பாத்தீங்கன்னாங்கம்மா, வாழை மரத்தை ஐயர் வந்து மந்திரம் ஓதி வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ற மாதிரியே பண்றாங்கம்மா. பணம் கட்டிட்டா அவங்க கல்யாணம் பண்ண மாதிரி வாழை மரத்தை பெண்ணா பாவிச்சு மந்திரம் சொல்லி தாலிக்கு கொண்டு போய் கட்ட வைக்கிறாங்க. இவருக்கு தாரதோஷம்ங்கிறது இருக்கா? இவருக்கு 7ஆம் அதிபதி நான் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ஒன்றுக்கு மேற்பட்டுங்கிறதுனால அப்ப அது தாரதோஷத்துல வருமா? இல்ல கேக்குறேன். அப்படின்னா இதை சொல்லலாம். சனி இருக்கனால ஒரு யோசனை, 7ஆம் அதிபதி சனிங்கிறதுனால. சரிம்மா, சரி. அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோடு, திருப்பாஞ்சலி, நித்திய பெருமாள், நிறைய தெய்வங்களை வேண்டும் பொழுது ஏதாவது ஒரு தெய்வம் நல்லது பண்ணா நல்லா நடக்காதா அப்படிங்கறத நம்ம. இவருக்கு எல்லாவற்றையும் விட உங்க குலதெய்வத்தை இவங்க வழிபடணுமா? குலதெய்வத்தை வழிபடுற அளவு கூட இவங்களுக்கு கொடுப்பன இல்லை பாருங்க. ஆமாங்க மேம், நான் குழுல போட்டிருந்தேன் மேம், குலதெய்வ வழிபாடு வேணும்னு. அதுவே பங்காளியால தகராறா இருக்கு, அவங்க விட மாட்டாங்க இவரை கும்பிடுறதுக்கு. அந்த செவ்வாயே பாருங்க சனி பார்த்து. அப்ப இதெல்லாம் எப்ப சரியாகும்னா இப்ப ராகு தானே இதெல்லாம் கொடுத்தாகணும். ஆமா மேம், அவர் லக்னமே அவர் தன்னைத்தானே பாத்துக்க மாட்டாரு மேம். அவர் அவரையே பேணி காத்துக்க மாட்டாங்க மேம், ஏன்னா அவருடைய லக்னம் அப்படி இருக்குல்ல மேம். இல்ல அது இல்லாம இவருக்கு அந்த குலதெய்வம் சம்பந்தமான விஷயங்களே அந்த 5ஆம் இடத்துல இருக்க ராகு தான் கொடுத்தாகணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பங்காளிகள் வந்து அந்த கோயிலுக்கே நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப இவரும் பாத்தீங்கன்னா அந்த காமிக்க மாட்டாரு சாமி கும்பிட. புற்றுக்கு பால் ஊத்த சொல்லுங்க மேம், இது கண்டிப்பா அது மாறி வந்துருங்க மேம். காலையில குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு புற்றுக்கு பால் ஊத்துனா கண்டிப்பா அந்த குல தெய்வத்துக்கு ஒரு இந்த ராகுவே வந்து நமக்கு வழி கொடுத்து கண்டிப்பா நமக்கு மாற்றம் கொண்டு வந்துருவாங்க மேம். குலதெய்வம் கிடைச்சிடும் மேடம். முருகப்பெருமான வழிபடலாம்ல மேடம்?
அப்பப்ப முருகர் ஆனா கும்பிடுவாருமா. ஆனா அவரு பெரும்பாலும் இந்த சாமி கும்பிடுறது இதெல்லாமே அவருக்கு புடிக்கல. ஏன்னு தெரியல. கேட்டா இதெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லங்கிறாரு. குரு 8ல போய் மறைஞ்சிட்டாரல்ல மேடம். அப்படிதான் இருப்பாரு. 8ல அதுல மறையிறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 7, 11 கூடவங்க வந்து 12ல கனெக்ட் ஆயிருக்கு மேடம். ஓ! அந்த மாரி இது தாரதோஷ அமைப்பு வருதுன்றீங்க. ஆமா 7, மேடம். 7ம் 11ம் 12ல லிங்க் ஆயிருக்கு மேடம். கரெக்ட் தான். நேரடியா இவர்கள் தாரதோஷம் இல்லனாலும் இவங்க கனெக்ட் ஆகுறாங்க. அத நான் பார்க்கல. கரெக்ட் தான். 7ஆம் அதனால அதிபதி வந்து இந்த வாய்ப்பு இருக்கு மேடம். ம். அம்மா சொன்ன மாதிரி நீங்க ஒரு அந்த இது கூட ஒரு பரிகாரம் அந்த எதை சொன்னாங்கல்ல மேடம், அந்த வாழை மரத்துக்கு செய்யணும், அதுக்கு ஒண்ணு செஞ்சுட்டு செஞ்சிருக்கலாம். இருந்தாலும் முடிஞ்சு போச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஆனா இவரு நிறைய வழிபாடு செய்யணும், பகவான் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும், குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் மேடம். இந்த ரெண்டு செஞ்சாலே சிறப்பா மேடம். சரிங்க சார். ஏதாவது முருகனு கூட இவர் வேண்டிக்கலாம். ஒரு இஷ்ட தெய்வமாக கூட கண்டிப்பா 5ஆம் இடது அவர் தான் மேடம். அவரே வந்து நான் 2ஆம் இடத்துல உட்காந்துங்கிறாரு. அது அந்த மாரி முருகனுக்கு வேண்டுதல், முருகனுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்யறது, முருகன் அது சம்பந்தமான மாதிரி அதான் மேடம். அந்த 5ஆம் அது ஆண்டு முருகப்பெருமானுக்கு தீபம் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் மேடம். எண்ணெய் எல்லாம் இது தீபம் இவர் வந்து நிறைய வந்து என்னடானாக்கா நெருப்பு சம்பந்தமான இது கொடுக்கணும் கோயிலுக்கு. ம். அது கொடுத்தாலும் நிறைய கோயில் இந்த ஒண்ணுமே இல்லாத முருக கோயிலுக்கு வந்து எண்ணெய் தீபம் வாங்கி கொடுத்து அது விளக்கேற்ற வைக்கலாம். அது மாதிரி வேலை செஞ்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. சொல்றேங்க சார். சப்போஸ் அவங்க செய்யலனா கூட அம்மா கல்யாணத்துக்கு அம்மா தாய் கூட செய்யலாங்க மேடம். அது ஆப்ஷன்ல பண்ணலாம். ஏன்னா அவங்க செய்யலங்கிறப்போ அம்மா ஒரு வேண்டி செய்யலாம். செவ்வாய்க்கிழமையில மதிய செவ்வாய் ஓரையில முருகனுக்கு விளக்கு போட்டு ஒரு எண்ணிக்கையில 5, 7, 9 அப்படி போட்டு ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு பூஜை கொடுத்தா கூட நல்லா இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குமா, கேட்டதுனால சொல்றேன். இவருக்கு அந்த 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது யாரு மூலமா நடக்கும்? ஒருவேளை தாய் அந்த நேரம் இருப்பாங்களா? இல்ல இவரு கருமம் முடிச்சுதான் அந்த விதவை பெண் இல்ல அந்த 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது இவருக்கு அமைப்பு இருக்குமா? மூத்த சனி வந்து சகோதரி சுக்கரனோட சகோதரர் சேர்ந்து யாராவது இருந்தா இருக்கிறதுனால அவங்களுக்கு வழி கொடுப்பாங்கண்ணா. இல்ல ஒருத்தரா சொல்லுங்க. ஏன்னா இவருக்கு மூத்த சகோதரி கிடையாது. இளைய சகோதரி. யார ஒரு அக்கான்னு ம். அவர் யாரையாவது அக்கா அப்படின்னு ஒரு அண்ணான்னு கூப்பிட்டு யாருடைய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது மாதிரி அவங்க மூலியமா கூட வர வாய்ப்பு கொடுக்கலாம் மேம். எதை வச்சுமா சொல்றீங்க? 11வது இடம் வந்து மூத்த சகோதரங்களை குறிக்கும் இல்லைங்களா மேம்? ஆமாமா. இப்ப அது எப்படி சுபிக்ஷமா இருக்கா? அதனால 11வது வந்து எப்பவுமே ஒரு லாபத்தை குறிக்கக்கூடிய இடம்னால அவங்க மூலியம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுனால நான் சொன்னேங்க மேம். ஆனா அங்கதான் கேது அமர்க்கிறாரு அல்லம்மா. வீடு கொடுத்த சுக்கிரனுமே சனியோட சேர்ந்துட்டாரு இல்லையா? ஆமாங்க மேம். அதனாலதான் 2வது மனைவின்றது கொஞ்சம் சுருக்கமா டப்பா இருக்கும். ஒரு விதவையா அந்த மாதிரி பார்த்து பண்ணணும் அப்படின்னும். இல்ல இவருக்கு மூத்த சகோதரி அக்கா மாதிரி முறையில இருக்கவங்க சொன்னா கேட்பாருன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு கேக்குறேன். இவர் பெண் அதனால அந்த 11ஆம் பாவத்தை வச்சுதான் மேம் சொல்றேன். பெண்கள் சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அவங்க எதுக்காக சொல்றாங்கன்னு கூட இவருக்கு புரியாது. பெண்களோட வார்த்தைகளை 4 வார்த்தைகளை அனுசரணையா கேட்கறது அப்படிலாம் கேட்க மாட்டாரு இவரு. அதுக்குதான் கேக்குறேன். அவருடைய இவர் கேட்பாரு. சந்திரனும் கெட்டு போய் தான் இருக்கு. வர்க்கோகமா இருக்கிறதுனால கேட்பாருங்களா? நண்பர்கள் மூலம் சொல்லலாம் மேடம். நண்பர்கள் 11ஆம் அதிபதி நண்பர்கள் மேடம். நண்பர்கள் சொன்னா ஓரளவு கேட்பாரு சார். புதன் திக்பலத்துலதான் நண்பர்கள் இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து என்னன்னா இதுல வந்து குரு 8ஆம் இடத்துல தான் முதியவர் பெரியவங்க யாராவது அவருக்கு அறிவுரை வழங்குற மாதிரி சொன்னதா கேட்கறது வாய்ப்பு. பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு. அவரு சொன்னா அவரு கேட்பாரு. அதான் மேடம் வயசுல மூத்தவங்க சொன்னா ஒரு ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பெரியப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வயசானவங்க இது ஒண்ணு கொஞ்சம் வயதானவங்களா பார்த்துதான் மேடம் உங்களுக்கு வந்து திருமணம்ன்றது வந்து அமையும். இல்ல அது கன்ஃபார்ம் தான் சார். வயதான ஒரு பெண்ணு இல்ல ஒரு அதுவும் விதவை. அதான் தாரத்தை விட்டவங்க அது மாதிரி கணக்குல நம்ம அவரு அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. நான் பண்ணிக்கிறேன். ஆனா என்னன்னா கண்டிஷன் என்னன்னா குழந்தையோட வந்தா கூட அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன்.
ஆனா வர்றவங்க வந்து தனக்கு வந்து தான் குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசுங்கிறது அவங்க கொடுக்கணும். நாளைக்கு வந்து அவங்க முன்னாடி ஒண்ணு பேசிட்டு அப்புறம் இயல்புக்கு மாறா செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். ஏன்னா முன்னாடி ஒரு அனுபவம் இருக்கிறனால இல்ல மேடம், செய்வாங்க மேடம். அதெல்லாம் செய்யாதெல்லாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் செய்வாங்க மேடம். இது மாரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மேடம். அரவணைப்பு இல்லாத இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நமக்கும் ஒரு குடும்பம் கிடைக்குமா அப்படின்னு ஏக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அமையாது மாரி. இரண்டாவது திருமணத்துல அவர் இது எதிர்பார்க்கறது வந்து கொஞ்சம் சிரமம் மேடம். அவருக்கு மாற்று அந்த இதுலதான் மேடம் காமிக்குது. 11ஆம் அவர்ல கேது இருக்கிறதுனால 2ஆம் தரத்துல அவர் வந்து அவருக்குன்னு ஒரு வாரிசு அவர் மூலியமா அப்படியே டக்குன்னு அமையணும்னா மருத்துவங்கள் நிறைய தேவைப்படும் மேம். இப்போ இவருக்கு 7ஆம் அதிபதியுமே நல்லா தானேங்க சார் இருக்காரு. 7ஆம் அதிபதி மேடம் அவரும் சுக்கரோட சேர்ந்து 12ஆம் வீட்டுல இருக்கிறாரு இல்லைங்களா? 11ஆம் குரு கேது வந்து அங்க இணைஞ்சு கேதுவோட இருப்புல அது வந்து கெட்டுதான் போயிருக்கு, சுருக்கதான் செய்யும். அப்ப கேது அவரோட பீரியட்ல குடுக்கறாருன்னா அபிலாஷையை நிறைவேற்றுவார். ஆனா அந்த அதிபதி சனியோட கேட்டிருக்காரு. அப்ப இவருக்கு அந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள், 2ஆம் தாரம் அப்படிங்கறது எல்லாமே கொஞ்சம் அதாவது அளவுக்கு இல்லாம ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இல்ல ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு இவர் திருமணத்தை முடிச்சுக்கணும். ஆனா 7ஆம் அதிபதிங்கிற அந்த தாம்பத்தியம் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல வரேன். 7ஆம் அதிபதி நல்லா தான் இருக்கிறாரு சனி. 12ல இருந்து அவரே பாத்தீங்கன்னா சுக்கிரன் குருவோட இருக்கிறதுனால அவருக்கு தாம்பத்தியம் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் வந்து கரெக்டா தைரியம்லாம் இருக்கு மேம். தாம்பத்தியம் வந்து அவரு குரு வந்து சனியோட வீட்டுல இருக்காரு இல்லைங்களா மேம்? சனி பகவான் வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கலாங்க மேம். அது புரியுது. அது வந்து அது அனுசரணையா அரவணைச்சு கூட்டு போற குணம் இல்ல, அது தெரியும். அந்த இது அவருக்கு இல்ல. நண்பர்கள் இப்போ அவருக்கு ஒரு சுக்கிரன் இணைஞ்சிருக்காரு புதன். அதனால நண்பர்கள் சொன்னா கேட்பாரு. சரி. ஆனா அவர் நண்பர்கள் சொன்னா கேட்பாருமா. சில நண்பர்கள் இருக்காங்க, பட் அவங்களும் வீணா போனவங்க தான், நல்ல நண்பர்கள் கிடையாது. ஆனா அவர் பண்ணிடுவாருன்னு சொல்றீங்க. ஆமா, அவர்கள் சொன்னா கேட்பாரு. வீணா போனவங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா சில விஷயங்கள்லாம், அதுக்கு சொல்ல வரேன். 11ஆம் அதிபதி அவரு சுக்கிரனா இருந்து அவர் வந்து சனியோட சேர்றாரு. அப்போ அந்த ஆதிபத்தியத்தின் அதிபதியான சுக்கிரன் சனியோட சேரும் பொழுது நண்பர்கள் வந்து இவருக்கு பெரிய அளவுல நல்ல வழியெல்லாம் காட்டிட மாட்டாங்க. ஆனா காரகனான புதன் வந்து நல்லா இருக்கிறாரு. அஸ்தங்கமா இருந்தாலும் திக்பலத்துல இருக்கிறாரு. அப்ப கூட நட்பு இருக்கு, கூட வேண்டிய நட்பும் இவருக்கு 2 விதமாவும் இருக்கிறாங்க. அதுல நல்ல நண்பர்கள் சொல்லி அவங்க மூலமா நடைபெற்றால் நன்றாக அமையும் அப்படிங்கறது சொல்றேன். அப்படிதான் மேம், அதுதான் கரெக்ட். கூட நட்பு தான் அதிகம். அந்த நல்ல நட்புலாம் ரொம்ப கம்மி. அவருக்கு அந்த நட்புக்காரங்க சொன்னா அவங்க எல்லாம் எங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அவர்கள் செய்யறதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவரோட பிளஸ் மைனஸ் எல்லாம் நமக்கு சொல்லும் போது தெரிய வரும். அந்த நல்ல நண்பர்கள் வந்து சொல்றத வந்து அவ்வளவா கேட்க மாட்டாரு. ஆனா அவங்களும் சொல்ற விதத்துல சொன்னா கேட்டுருவார் கடைசியா. நம்மளை விட நண்பர்கள் சொல்லும்போது முக்கியத்துவம் கொடுக்கிறாருமா. கரெக்ட் தான் அது. அந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் சொல்லி திருமணத்தை அமைச்சிருக்கலாம் மேம் அவருக்கு. மேபி அந்த நண்பர்கள் வழியில கூட ஏதாவது ஒரு பெண், விதவை பெண்ணு இல்ல குழந்தையோட இருக்கக்கூடிய பெண், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு வந்தா கூட நல்லதுதான் இல்ல? அந்த மாதிரி அதே மாதிரி புதன் நம்ம வந்து மாமன் வழியில ஏதாவது சொந்த பந்தத்துல ஒரு குழந்தையோட இல்ல ஒரு கல்யாணம் ஆகி நின்று போன ஒரு டிவோர்ஸி அது மாதிரி ஏதாவது இருந்தா கூட சொந்த பந்தத்துல, ஏன்னா இந்த புதன் சந்திரன் வீட்டுல இருக்கனால தாய் வழி உறவு மாமன் வழிகள்ல கூட ஏதாவது அமைப்பு இருந்தா கூட அதுல கூட இவர் அமைச்சுக்கலாம். சரிம்மா, சரி மீட்டிங் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஒர்க் இருக்கு. இன்றைய ஜாதக ஆய்வு எப்படிமா இருந்தது எல்லாரும்? ஆனா இவர் ஜென்மசனி இது முடியற வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க மேம். சிறப்பான ஜாதகம், நிறைய கத்துக்கிறதுக்கு ஜாதகம், வித்தியாசமான ஜாதகம். நல்ல மூளை கசக்கி பாக்குற மாதிரி ஒரு அமைப்பு. மாதிரி இருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க மேம். ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கலாம். நம்ம நைட்டு ஆரம்பிக்கும் போது என்னமோ 40 பேர் ஆரம்பிப்போம். ஆனா பாத்தீங்கன்னா 15 பேர் 10 மணிக்கு 9:45. ஆனா 25 பேர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நன்றிம்மா.
மேடம் இதுல கேள்விகளே வித்தியாசமா இருந்துச்சுங்க மேம். அம்மாவுக்கு ரொம்ப சொல்லுங்கம்மா. கேள்விகளே இதுல நல்லா வித்தியாசமா இருந்துச்சுங்க மேம். ஆமா. ஏன்னா இவருக்கு வாழ்க்கையில எல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஆனா அது நிலைத்து இருக்க மாட்டுது. எல்லாமே வந்து ஒரு மாரி இவர் கைக்கு கிடைக்குது. ஆனா அவரால புதுசா அதாவது முழுசா அனுபவிக்க அது மாரி நெறைய கஷ்டங்கள அனுபவிக்கிற ஜாதகம் தான். ஆனாலும் சுகத்தோடும் வாழக்கூடிய ஒரு ஜாதகம். 2ம் கலந்த மாரி இருக்கு இந்த ஜாதகத்துல. மேம் நீங்க உட்கார்ந்துட்டு 5/9, 6/9 2 இது டேட் குடுத்தீங்களா மேம்? ஆமா. அந்த 2 நாள்ல வந்து அந்த சந்திர அந்தரத்துல தான் அந்த உணவு விஷம் வந்து அருந்திருக்காங்க. ஆ அந்த நாள் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆனவங்க, ஆ 5ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரையும் அப்சர்வேஷன்ல இருந்து, மத்தவங்க 2 பேரும் தாயும், பையனும் பொழச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த 6ஆம் தேதி காலையில அந்த குழந்தை இறந்துருச்சும்மா. அந்த தங்கையாக இவருக்கு பிறந்தார் இல்லைங்களா? அது இறக்கும்போது அந்த குழந்தைக்கு 4 வயசோ, 3 வயதோ எனக்கு சரியா தெரியல. பட் ஓரளவுக்கு அந்த சாப்பிடுற வயது தான் அந்த குழந்தை. ரொம்ப சின்ன குழந்தை இல்ல. அதாவது தாய் தான் ஊட்டி விட்டாங்க அந்த சாப்பாட. தாயின் கையாலே இறந்த ஒரு குழந்தை. வித்தியாசமான ஒரு ஜாதகம். அந்த தாய்க்குமே அது தெரியாது. அதாவது ஒரு சினிமேட்டிக்கா இருக்கு பாத்தீங்களா? சினிமால தானே நம்ம இதெல்லாம் பார்த்தோம். தாய் அந்த சந்திரன் வந்து இந்த 3ஆம் இடத்த பாக்குதுல்ல மேம். அந்த 3ஆம் இடம் இந்த சகோதரிக்கு ஒரு இதாயிருச்சு இல்ல மேம்? பாதகத்த உண்டு பண்ணிருச்சு. 3ஆம் இடத்துக்கு பாருங்க. உபய லக்னத்திற்கு சந்திரன் மாரகன் இல்லையா? ஆமாங்க மேம். கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, சந்திரனோட அந்தரத்துல தான் சூட்சுமத்துல தான் தாயால இந்த குழந்தைக்கு மரணம் நிகழ்வு. அதைத் தொடர்ந்து சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் வரும்னு நெனைக்கிறேன். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையோட தேகத்துக்கு விரயஸ்தானம். அதாவது இந்த லக்னத்திற்கு 3 சகோதரி, இளைய சகோதரி. அந்த இளைய சகோதரிக்கு 4ஆம் பாவம்ன்ற தேக சுகத்துக்கு 3ஆம் பாவமான செவ்வாய் விரயத்தை கொடுத்தார். தேகம் விரயமாகிவிட்டது. செவ்வாய் அதாவது செவ்வாயோட சூட்சுமம் அன்னைக்கு அந்த குழந்தை காலையில நினைக்கிறேன். காலையில ஏதோ ஒரு நேரம் சொன்னாங்க. ஞாபகம் இல்ல. இவர்களுக்கு அப்பதான் நினைவு வந்து போய் கேட்கறாங்க. இல்ல அது காலையிலேயே அந்த குழந்தை இறந்துடுச்சு அப்படின்றது. இறந்ததை கூட உடனே தாய்க்கு சொல்லலையாம். இவர்கள் வந்து அந்த ஐசியூலேருந்து கொஞ்சம் சுயநினைவு வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள அந்த ஸ்ட்ரெச்சர்லயே வச்சு இந்த படத்தெல்லாம் கூட்டிட்டு போவாங்க பார்த்திருக்கீங்களா? படுக்க வச்சு. அந்த மாரி கூட்டிட்டு போய் தான் காமிச்சாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறது, மேபி குடும்ப ரீதியான பிரச்சனைகள், பங்காளி வழி பிரச்சனைகள்ல இது நடந்ததா? யாரு செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்று அளவுமே வந்து அத ஓப்பனா யாரும் பேச மாட்றாங்க. ஏன்னா இவருக்கே வந்து அவருடைய 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து செவ்வாய் வீட்டுல ராகு இருக்காரு விஷம் காமிக்குது ம். மேம். ஆமா. இவருக்கே பாருங்க 5ஆம் இடத்துல அந்த விஷம் என்பது ஏன்னா அந்த மூளைய தான் அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு பாதிச்சுது. அந்த விஷம் அருந்துனது. எல்லாருக்குமே அந்த சுயநினைவு இல்லாம போயிருச்சு. அதாவது இவங்களுக்கே தெரியாது அந்த ஆமாங்க. சாப்பாட்டுல ஆனா கலந்தது யாருன்றது இன்றளவும் சொல்ல மாட்றாங்க. அது வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த பரம்பரை ரகசியமா சொல்லாமல் சொல்வதுன்ற மாரி அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு வகையில விசாரிக்கும்போது ஏதோ பங்காளி வழியில தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது ஒரு சொத்து பிரச்சனையால தான் மேம் அந்த மாதிரி கலந்துருக்காங்க. குடும்பம்ன்றது 2வது இடம், அங்க செவ்வாய் இருக்கு. அப்போ அந்த சொத்து பிரச்சனைகள், நில பிரச்சனைகள்ல வரும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவரு ஜாதகத்தில் பார்க்கும்போது. அதுதான். அதாவது இவருடைய இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுதான். பட் சில விஷயங்கள் ஆமாங்க. வந்து சொன்னாங்க. இவருடைய பங்காளி வழி தந்தைக்கு மிக நெருக்கமான உறவுகள் தான் இத செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு இருக்கு. பட் நம்ம அத பொது இடத்துல சொல்றதுனால ஒண்ணும் இல்ல இல்லைங்களா? சோ அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும். மேடம் இதுக்கு பிரசன்னம் போட்டு பார்க்க முடியாதுங்களா? இதற்கு கேள்வி என்னங்கிறது நம்ம கேட்கறது இல்லைங்க சார். அவங்க சைடுல அவங்க கேட்கணும். உச்சியால் சிந்தனை 10வது அந்த சொல்லுவாங்க, அது போட்டு பார்த்தா இல்ல நம்ம வந்து இவர்களுக்கு வந்து ஒரு வகையில சொந்தம் சார். இப்ப அந்த ரத்த சொந்தம் தொடர்புடைய நபர்கள் வந்து இத கேட்கணும். பட் அவங்களே யாரும் இத வந்து ஈடுபடுத்திக்க மாட்றாங்க. அப்ப எல்லாருக்குமே ஏதோ தெரியுது. பட் நம்ம கேட்டா ஓப்பனா சொல்ல மாட்றாங்க. ஆனா நிச்சயமா வாரிச கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சதுதான். பட் வந்து இவருக்கு 3ஆம் அதிபதியான புதன் அஸ்தங்கமாகி, ஆனா ஒரு திக்பலத்துல இருந்தாலுமே, அன்றைய தினம் பாத்தீங்கன்னா, சந்திரனோட சூட்சுமம் இந்த குழந்தைக்கு 3ஆம் இதுக்கு மாரகால வருவாரு. அவருடைய பார்வை பெற்றும் அன்னைக்கு நடத்துறாரு. சூட்சுமநாதர். கோச்சாரத்துல அன்னைக்கு சந்திரன் நிச்சயமா கெட்டு போய் தான் இருக்கணும். அப்ப மரணத்தை வந்து இந்த சகோதரிக்கு குடுத்தார் அப்படிங்கிறது. மேலும் செவ்வாயும் 4க்கு விரையாதிபதியா வந்துருவாரு.
4க்கு அவர் பஞ்சமாதிபதியா இருந்தாலும் அவரே விரையாதிபதியா வந்துருவாரு. இந்த குழந்தையோட தேக சுகத்துக்கு அந்த 12ஆம் இடத்துல ராகு அமைப்பு அங்க இருக்கிறதுனால இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு அந்த செவ்வாயோட சூட்சமத்துல அந்த குழந்தையோட தேகம் அதாவது விரயம் ஆயிடுச்சு அப்படிங்கறது சொல்லலாம். மேபி அது 8ஆம் இடத்துக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். 7, 8 8மே அவரும் இதா தானே சார் வராரு, செவ்வாயா தானே வராரு, ஆயுள் ஸ்தானக்காரகன். அவரு தன்னோட வீட்டுக்கு 5ல வந்தாலும் சனி பார்வையில இருக்கிறாரு. அப்ப அட்டமாதிபதி இங்க நார்மலா பாத்தீங்கன்னா வீக்கா தான் ஆகுறாரு. குரு பார்வையே பாத்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு மாரகால் பார்வை தான். எந்த லக்னத்திற்கு? கன்னி லக்னத்திற்கு. இப்ப மாரகாலா பார்க்கும் பொழுது மரணத்தை கொடுக்கறாங்க. இந்த கன்னி லக்னத்திற்கு குருவும் பாத்தீங்கன்னா மாரகால் தான். அதே போல சந்திரனும் பாத்தீங்கன்னா மாரகால் தான். சோ இவர்கள்லாம் பார்த்து கெடுத்தாங்க. அப்ப பிரச்சனை நம்ம கேட்க முடியாதுங்க சார். நம்ம கேட்டா அதற்கு பிரபஞ்சம் கரெக்டா ஏன்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோதிடமாக பார்க்கிறோம். ரத்த உறவு அவர்கள் கேட்க வேண்டும். அவர்களுக்கு உண்மையாலுமே அந்த கேள்வி தோணணும். அவங்களுக்கு தோணி இது எதனால நடக்குது அப்படிங்கிறது அவருடைய ரத்த சம்பந்தமான நபர்கள் கேட்கணும். தாய் வந்து அதை பத்தி பெருசா பேசல. அவங்க அதுல இருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே பல வருடங்கள் போயிடுச்சு. அவங்களுக்கும் சில இது ஞாபகம் இல்லை. இந்த தேதியே வந்து ரொம்ப நாள் கேட்டுதான் அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. மேடம் நீங்க கேட்டீங்க அம்மா வந்து இருப்பாங்களா, கல்யாணம் வரைக்கும் இருப்பாங்களா, இல்ல நடத்தி வைப்பாங்களான்னு கேட்டீங்களா மேம்? அது உங்களோட பதில் என்ன மேம்? இல்ல அதை நான் கேள்வியை தான் கேட்கிறேன். ஏன்னா எனக்கும் நான் இதோட பதில் இன்னும் ஆராயல. ஏன்னா அவங்களோட நிலைமை வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம வயசுங்கம்மா பிபி இப்போ கொஞ்சம் வயசு 72 73 அவங்களும் கொஞ்சம் இப்ப முடியாம தான் இருக்கிறாங்க. பிபி எல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு. செவ்வாய் போல செயல்படும் போது இந்த கண்ணோட்டத்தை எடுக்கிறேன் பாருங்க, அது கரெக்டானு. 10ஆம் அதிபதி அந்த 10ஆம் இடம் இயங்கும் பொழுது அந்த 9ஆம் இடத்துல சந்திரன் அமர்றதுனால அவருக்கு ஏதாவது விரயம் அப்படின்னு சொல்லலாமா மேம்? 10ஆம் இடம் என்றது இவருக்கு கர்மஸ்தானம். ஆனா தாய்க்கு வந்து அது அட்டமா இல்லையா? தாயோட அந்த செவ்வாய் தானே மேம் இப்ப இயங்கணும். செவ்வாய் தசா. சோ ராகு தசா வரும்போது செவ்வாய் போல செயல்படுவாரு. சோ அந்த 10ஆம் இடம் இயங்குது. அந்த 10ஆம் இடத்துக்கு இந்த 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து அந்த விரயத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாங்களா? நடக்கிற தசா புக்திநாதன் தாம்மா முடிவு செய்யணும். அது வந்து 4ஆம் வீட்டிற்கு எப்படி இருக்கு, 4மோட ஆயுள் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கு, 4ஆம் வீட்டுக்கு தேகஸ்தானத்துக்கு எப்படி இருக்கு, இவர்களுக்கு இவர்கள் கூடுபவர்களோ பார்வையாளரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தன்மையில இருக்கு அப்படின்னாதான் நம்ம அப்பதான் எடுக்கணும். சந்திரன் காரகம் கெட்டுதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இந்த 4ஆம் வீட்டுக்கு அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து மாரகால் தானே? 4ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வந்து இந்த 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு மாரகால் தானே? ஆமா, 4ஆம் வீட்டிற்கு 2, 7 கூடியவர்கள் அப்படி சொல்லுங்க. லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிற்கு செவ்வாய் என்பவர் மாரகன் தான். ஆல்ரெடி தான் தாய் மரணத்துக்கு ஒம்பாடு கண்டம் அவரோட கணவர் இழந்துட்டாரு. அதே சமயத்துல இவருக்கு வந்து இவர் அதுதான் அடுத்தது யோசிக்கிறாரு. இப்ப எனக்கு திருமணம் ஆறதுக்கு முன்னாடியே ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலங்கிறது சொல்றாங்க. அப்ப அது போல ஏதாவது நடக்குமா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க திருமணத்திற்கு உண்டான வேலையை பாருங்க. தாய்க்கு வந்து நீங்க இப்ப அதை பார்த்து அதை யோசிக்க வேணாம். ஏன்னா அவர் பயப்படுறாரு. தாயோட வருமானமும் போயிருச்சுன்னா அப்புறம் இந்த நிலபலங்கள்ல மட்டும்தான் வரும். அது வந்து நிரந்தரமா வராதே என்ன பண்றது அப்படிங்கறது யோசிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா தான் யோசிப்பாரு. எமோஷனல் இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்கு மேல புத்திசாலித்தனம் இவருக்கு வேலை பார்க்கும். மேடம் செவ்வாய் 5ஆம் இடத்தை தான் செயல்படுத்துவார் மேடம். 10ஆம் இடத்து பெயரளவுக்கு தான் செயல். மேடம் அதுவும் மாரகால் தானே அந்த இதுக்கு சரலக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு? துலாம் லக்னத்திற்கு அதுதான் தாய் வீடு இவருடைய ஜாதகம். அதற்கு 2, 7 என்ற செவ்வாய் மாரகன் தான். செவ்வாய் தான் கொடுக்கணும். இல்ல செவ்வாய் தசை இப்ப முடியுது. ஆனா இப்ப வந்து அவருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் ஜென்ம சனி முடியல. தாய் தந்தை இப்ப தாய் இந்த 27க்குள்ளார ஏதாவது நடைபெறுமா இல்ல எப்படி அப்படிங்கறத அவர் கேட்டாரு. அதை நான் நேரடியா சொல்லல. ஆனா என்ன நீங்க எல்லாம் கேட்டு சொல்ல வச்சுட்டீங்க. ஜென்ம சனி நடக்குது இல்லைங்களா? செவ்வாயோட நடக்குது. இல்ல இப்ப செவ்வாய் முடிய போதுமா? செவ்வாயோடது பாத்தீங்கன்னா இப்போ குறிப்பா 2026க்கு அப்புறம் சந்திர புத்தி தான் வருது. அப்போ நீங்க அதெல்லாம் யோசிங்க, யோசிச்சு சொல்லுங்க.
இப்ப நடக்கிறது 25வது வருடம் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை கேது, அதற்கப்புறம் பாருங்க சுக்கிர புக்தி, சூரிய புக்தி, சந்திர புக்தி வருது. சந்திரனும் அங்க கெட்டு போய் தான் நடத்த போறாரு அவரோட புத்திய. 4க்கு ரோகஸ்தானத்துல சந்திரன் அமர்றாரு. நீங்க சசியமா இந்த கணக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டா வரும். இததான் சொன்னீங்களான்னு தெரியல. 4ஆம் வீட்டிற்கு சந்திரன் 6ல அமர்றாரு, அது ஒன்று. மேலும் சந்திர புக்தி என்பதுதான் அப்பதான் நடத்தும். அப்ப ஆகஸ்ட் 2026ல இருந்து மார்ச்சுக்குள்ளார தாய்க்கு வந்து கண்டம் தான். ஆமாங்க மேம். செவ்வாய் தனி பார்வையில இருக்காரு இல்லைங்களா சந்திரனும். ஆமா, தாய்க்கு வந்து ரோகஸ்தானத்துல இந்த சந்திரன் அமர்றாரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் வீட்டிற்கு அவரே வந்து பாத்தீங்கன்னா 10 கர்மஸ்தானத்தின் அதிபதி சந்திரனாக அங்கே உட்கார்றாரு. 4ஆம் வீட்டுக்கு 10ஆம் அதிபதி தான் கர்மஸ்தானம். அப்ப 4 என்பது தாய், இந்த கர்மம் சம்பந்தமான விஷயங்கள். அப்ப இவருக்கு அப்ப நடைபெறுமா அப்படிங்கிறது ஒரு யூகிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பட் அவருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு அவங்க அம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆகஸ்ட் 2026க்கு மேல செவ்வாய் தசை சந்திரபுத்தி சரியில்லை. செவ்வாய் குரு பார்வையில தான் இருக்கிறாரு. சனி பார்வையில, குரு பார்வையில இருந்து ஒரு ஓரளவுக்கு சுபத்தன்மை தான். பட் சனி பார்வையில ரொம்ப நெருக்கமா இருக்காரு. சனி 19 டிகிரியில இருக்காரு, செவ்வாய் 14. அப்போ 4 டிகிரி ரொம்ப க்ளோஸ்ல இருக்காரு சனியோட பார்வை. ஆனா இந்த சனி என்பவர் என்னன்னா குரு மற்றும் சுக்கிரனின் நினைவுல சுபத்தன்மையில இருந்துதான் பார்க்கிறாரு. சரி பார்க்கட்டும். ஆனா 4ஆம் வீட்டிற்கு இந்த செவ்வாய் அமர்ந்து என்ன பண்றாருன்னா, எந்த இடம்னா 4க்கு அவர் வந்து பாதகஸ்தானத்துலதான் செவ்வாய் அமர்றாரு. அத 4ஆம் வீட்டிற்கு மாரகனான இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு பாதகம் ஏறுகிறார். அப்ப எப்ப பாதகத்தை இந்த 4ஆம் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த 4ஆம் வீட்டுக்கு 6, 8 புக்திகளோ இல்ல 6, 8ல் அமர்ந்து நடத்தக்கூடிய புக்திகளோ, கணக்கு இப்படி எடுங்க. இப்ப 4ஆம் வீட்டுக்கு 6ல யார் அமர்றா, 4ஆம் வீட்டுக்கு 8ல யார் அமர்றா? அப்ப சந்திரனோ கேதுவோ வந்து 4ஆம் வீட்டிற்கு கெடுதல் செய்ய கடமைப்பட்டவர்கள். ஒரு ஈவெண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி யோசிங்க. நான் 2 வழியிலும் யோசிப்பேன். புக்திநாதன் அமர்ந்த வீட்டிலேருந்து 6, 8ஆவும் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த பாவத்திற்கு 6, 8ல அமர்ந்த கிரகங்கள் எல்லாம் அந்த 6, 8க்கு அதிபதிகள் கூட கெட்டது செய்வாங்க. 2 விதமா எடுக்கலாம். திஸ் இஸ் லைக் அ சைக்கிள். கிளாக் வைஸாவும் எடுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாவும் நீங்க எடுக்கலாம். நேற்று நீங்க நினைப்பீங்க, நேற்று தசாபுக்தி அமர்ந்த வீட்டிற்கு 6, 8ஆ எடுத்தாங்க மேடம். இன்னைக்கு இந்த இடத்துல பாவத்தில இருந்து எடுக்கிறாங்கன்னா கணக்கு எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நம்ம பேசுறது தாய் வீடை பத்தி பேசுறோம். அப்ப 4ஆம் வீட்டிற்கு யாரு கெடுதல் செய்யணும்? 4ஆம் வீடு. இதை வந்து அப்படியே குறிச்சுக்குங்க. இந்த வீட்டுக்கு எவெல்லாம் ஆக மாட்டான்? சுக்கிரன் வீட்டுக்கு. அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சூரியன், சூரியன், செவ்வாய். செவ்வாய் ஆக மாட்டாங்க மேம். துலாம் லக்னத்துக்கு குரு ஆக மாட்டாரு. குரு சூரியன் பாதகாதிபதி. செவ்வாய் மாராகால் 2, 7க்கு. செவ்வாய் ஆக மாட்டாரு, சூரியனும் ஆக மாட்டாரு, இந்த புதன், பக்கம் புதன் குரு ஆக மாட்டாங்க. குருதான் மெயினா ஆக மாட்டாரு. அப்போ செய்வாரு. அந்த ஸ்தானத்தை இன்டூ பண்ணுங்க. இந்த துலாம் லக்னத்திற்கு யாரெல்லாம் இன்டூ பண்ணலாம்? விருச்சிக வீடு இன்டூ பண்ணலாம், மேஷ வீடு விருச்சிக வீட இன்டூ பண்ணிக்கங்கம்மா, மேஷ வீட இன்டூ பண்ணிக்கங்க. ஏன்னா இவங்க 2 அப்புறம் அமர்ந்த வீட்டையும் இன்டூ பண்ணிக்கங்க. ஒரு பாதகம் தான் ஏறுறாரு, அதை இன்டூ பண்ணிக்கங்க. பாதகஸ்தானம் லக்னத்திற்கு. அதே போல பாருங்க, குரு அவர் இந்த வீட்டு அமர்றாரு. ஆனா 6ஆம் வீட்டு அமர்றாரு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த ரோகஸ்தானத்துல அமர கிரகமும் செய்யும் வேலையை. அவர் சுபத்தன்மையா அடுத்தது நீங்க பார்க்கணும். அப்ப 4ஆம் வீட்டுக்கு 6ல சந்திரன் அமர்ந்து கெடுதல் தான். மேலும் சுபநிலையில இருந்தாருன்னா ஒரு நோய் நொடியை கொடுத்து சரி செய்து விடுவார். ஆனால் பாவத்தன்மை முழு காரகத்தை இருக்கும். இந்த நேரம் கொஞ்சம் பார்த்துக்கணும் தாயை. பதில் இப்பதான் இதுதான் எடுக்கிறேன். இப்படிதான் நீங்க கணிக்கணும்னு சொல்லுவார். மேலும் புதனும் வந்து விரையாதிபதியா இருக்காருல்ல மேம். புதனும் வந்து விரையாதிபதியா இருக்காருல்ல மேம். அவரோட சூட்சும மந்திரம் வரும்போது பாத்துக்கணுங்களா? ஆமா, விரையாதிபதி புதன் ஆகப்பட்டவர் விரயத்தை கொடுப்பாரு தாய்க்கு. அப்ப அந்த சூட்சும நாதன் கொடுத்தான் சந்திரபுக்தி புதன் அந்தரம். ஏன்னா சந்திரனுக்கு புதன் தானே கெடுதல் செய்யணும். பாருங்க, செவ்வாய் தசை சந்திரபுக்தி
தெரியலைங்க மேம், தெரியலங்க மேம். மேம் பேசுறீங்களா? கேட்கலங்க மேம். அமைதியா இருக்கேன். இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலா புதன் வந்து நல்லது செய்ய கடமை இல்லாதவர். அப்போ என்ன ஆகும்னா புதன் அவரும் விரையாதிபதியா வருவதனால தாய்க்கு ஏதேனும் விரயங்கள் ஏற்படும். இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். பாதக மாரகர்கள், பாதக மாரக ஸ்தானங்கள், அட்டமாதிபதி, ரோகஸ்தானம், ரோகாதிபதி, இவர்களெல்லாம் நம்ம அழைச்சிக்கணும். இதுல யாரு ரொம்ப பாவத்தன்மையில இருக்கிறாரு, இல்ல ஒரு பாதகாதிபதியாக இருந்தா அவர் ரொம்ப வலுத்துட்டாலும் பாதகத்தை செய்வார். அப்ப அவர் சுகத்தன்மையில தான் இருக்காரு, பாதகத்தை செய்ய மாட்டாருல்ல. பாதகாதிபதி வலுத்தால் கண்டிப்பாக பாதகம் செய்வார்கள். சரி, என்னால பிரசன்டேஷன் கொடுக்க முடியலமா. ஐ திங்க் தட் நெட் ஸ்லோ ஆகுது. சரி, இன்றைக்கு நம்ம ஆய்வு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம வேறு ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம். அந்த ஜாதகத்துக்குரிய விவரங்கள் வந்து மதியம் 3லேருந்து 4 மணிக்குள்ளார போட்டுரு. 10 மணி நேரம் கொடுக்கப்படும். அதுல வைத்து நீங்க ஆய்வு செய்துக்கீங்க. நாளைக்கு 11 மணிக்கு வாங்க. தொடர்ந்து நம்ம 11 மணிக்கு நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணலாம். பார்க்கலாம் இது எவ்வாறு செல்கிறது என்றது. அதற்கப்புறமேட்டு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். இதுல ஐடியும் கூட இப்ப நான் பேசுறேன். குறிப்பா வந்து அவங்க கூட அப்புறம் பேசுறேம்மா. இன்னைக்கு இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். எல்லாருமே எக்ஸிட் ஆயிக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.